பண்ணிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் வழமையாக நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் இறுதி நேரம் என்ற தலைப்பின் கீழ் மரணம் தொடர்பாக ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய எண்ணங்கள் என்ன என்ற செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் ஒரு துவா சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் துவாவை தொடாத நாட்கள் கிடையாது. அப்படி துவாவை தொடாமல் ஒரு நாள் நமக்குள்ள கழியுது அப்படின்னா அன்றைக்கு நாம் அல்லாவை நினைத்து பார்க்காத ஒரு மோசகரமான ஒரு நாளாகத்தான் அமையும். காலையில் எழுந்ததில் இருந்து இரவு தூங்க செல்லுகிற வரை ஒரு பிரார்த்தனையில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். தொழுகையில் பிரார்த்தனை, வேறு வேறு வகையான பிரார்த்தனைகளை நாம் செய்து கொண்டிருப்போம். அப்படி பிரார்த்தனைகளில் அதிகமான பிரார்த்தனைகளை நம்ம மனனமும் செய்து வைத்திருப்போம். காலையில் எழுந்திருக்கும் போது ஓதும் துவா என்றால் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்திருக்கும். இரவு தூங்க செல்லும் போது ஓதும் துவா பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். சாப்பிடும்போது, சாப்பிட்டு முடித்த பிறகு, கழிவறைக்கு செல்லும் பொழுது, கழிவறையிலிருந்து வந்த பிறகு, பள்ளிக்குள் நுழையும் பொழுது, வெளியேறும் போது என்று ஏராளமான துவாக்களை மனனம் செய்திருக்கக்கூடிய இந்த மக்கள் ஜனாசா தொடர்பான துவாக்களில் அதில் ஒரு அலட்சியத்தை அதிகமான மக்கள் பெற்று கொண்டிருக்கிறாங்க. பின்னாடி பார்த்துக்கலாம், இந்த துவா அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது, இதை கற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன பயன் கிடைச்சிட போகுது என்பதை போன்ற ஒரு சில எண்ணங்கள், இது மாதிரியான பிரார்த்தனைகளை விட்டு நம்ம தொலைவு தூரத்தில் நம்ம இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிற எந்த பிரார்த்தனையுமே அவசியமற்ற ஒரு பிரார்த்தனை கிடையாது. அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஒரு தேவையில் கண்டிப்பாக அதை நாம் பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படலாம். அதில் குறிப்பாக ஜனாசா பிரார்த்தனைகள் இருக்குல்ல, ஆரம்பம் முதல் இறுதி வரை. அந்த ஜனாசா ஒரு மனிதர் ஆகிவிட்டார் என்றால், ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டார் என்றால், அடக்கம் செய்கின்ற வரை இடைப்பட்ட நேரங்களிலே செய்யப்படுகிற பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மனனம் செய்யணும். எனக்கு யாராவது ஒருத்தங்க ஓத போறாங்க, நான் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனால் நான் யாருக்கெல்லாமோ ஓதத்தானே போறேன். என் குடும்பத்தில் உள்ளவர்கள், என் சமூகத்தில் உள்ளவர்கள், என் முஹல்லாவில் உள்ளவர்கள் என்று ஏராளமான நபர்களுக்கு நான் ஓத வேண்டிய இடத்துல இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த துவாக்களை மனனம் செய்வதற்கும் அதனுடைய ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனாசா சம்பந்தப்பட்ட துவாக்கள் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் அந்த துவாக்களும் அதனுடைய அர்த்தங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஜனாசா துவாக்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் உயிரோடு இருப்பவரால் இறந்தவருக்கு செய்ய முடிஞ்ச ஒரே உதவி துவா மட்டும்தான். வேற எந்த உதவியும் செய்ய முடியாது. இல்லை, குடும்பத்தார்கள் வேண்டுமானால் விடுபட்ட நோன்புகளை வைக்கலாம், விடுபட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றலாம், அதே போன்று அவர்களுக்காக தர்மங்களை செய்யலாம். இதை மார்க்கம் சொல்லி தந்த சில அமல்கள் இருக்கிறது. பொதுவாக எல்லா மக்களும் இறந்து போன ஒரு நபருக்கு செய்யலாம் என்றால் அது துவாவை தவிர்த்து வேறு எந்த உதவியையும் இறந்து போனவருக்கு நம்ம செய்ய முடியாது. நம்மளால முடிஞ்சது ஒண்ணுதான். அவரை கபருடைய வேதனை விட்டு தற்காத்துக்கிறதுக்கு வேற எந்த ஒரு வழிமுறையும் நம்ம செய்ய முடியாது. நரகத்தை விட்டு அவர் போய் கூட்டிட்டுலாம் வர முடியாது. சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது நபியாலேயே முடியாது. இறந்து போன ஒரு மனிதர் நரகத்திற்குரியவராக இருப்பாரே ஆனால் நபி நினைத்தாலும் நரகத்தை விட்டு அவரை தற்காத்து கொண்டு வர முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போர்க்களத்தில் ஒரு நபி தோழர், அவர் இஸ்லாமிய மனிதர், அவர் வேதனைப்பட்டு தன்னைத்தானே காயங்களில் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை நரகவாசிங்கிறாங்க. அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படலை, பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் செய்யலை. நம்ம பிரார்த்தனை கூட அவருக்கு பயனற்றது. அதை கொண்டு ஒரு யூஸ் கிடையாது. இறந்து போனவர் இணை வைப்பாளராக இருப்பாரே ஆனால், இறை நிராகரிப்பாளராக இருப்பாரே ஆனால் அவருக்கு பிரார்த்தனை பயன் தராது. அப்ப அவர்களை போன்ற நபர்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிரார்த்தனை செய்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவர்களை தவிர்த்து வேறு இருக்கிற எத்தனையோ பல இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு நம்மால முடிந்த ஒரு சில பிரார்த்தனைகளை, இஸ்லாம் சொல்லி தந்த அந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும். சரி, இந்த பிரார்த்தனை செய்யறதுனால என்ன நன்மை? அது முதல்ல ஒரு அடிப்படை தெரியணும்ல. சஹி புகாரி, சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
உங்கள் கண்ணெதிரிலே இல்லாத உங்கள் இஸ்லாமிய சகோதரிக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவீர்களே. ஆனால் நம்ம எல்லாருமே இந்த ஹதீஸை எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவரை பற்றி மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரரு, சொந்த பந்தம், ரஃபாவில் பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்கள் அப்படின்னு உயிரோடு இருக்கிற மக்களை மட்டும்தான் அந்த ஹதீஸை வைத்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் இறந்தவரையும் அது குறிக்கும். அவர் தான் கண்ணெதிரில் இல்லை. நிஜமாவே கண்ணெதிரில் இல்லாத யாரு? இறந்து போனவர். இப்போ கண்ணெதிரில் இல்லாத உங்கள் சகோதரருக்காக, உங்கள் சகோதரிக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டால், ஒரு வானவரை அல்லாஹ் அந்த அடியார் துவா செய்யக்கூடிய அடியார் பக்கத்தில் அல்லாஹ் அமர்த்துறான். வானவர் வந்துடுவார். அந்த வானவர் என்ன செய்வார் என்றால், நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ், ஒரு முஸ்லிமான மனிதர் மௌத்தாயிட்டாரு, அவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு, கபர் வேதனை விட்டு நீ பாதுகாத்துரு, நரகத்தை கொடுத்துறாத, சொர்க்கத்தை கொடுத்துரு. இதை தாண்டி வேற என்னத்தை கேட்க போறோம்? மறுமை வாழ்க்கையில் இதுதானே அவசியம். பாவ மன்னிப்பு, கபர் வேதனை விட்டு பாதுகாப்பு, நரக வேதனை விட்டு பாதுகாப்பு, சொர்க்க பிரவேசம். இந்த நாளை தாண்டி ஒன்றும் கிடையாது. வேற எதை கேட்டாலும் இந்த நாளுக்குள்ள தான் அடங்கும். இப்போ இதை கேட்கும் பொழுது நீங்கள் எந்த துவா செய்தாலும் சரி, அந்த வானவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஆமீன், எல்லாம் அப்படியே ஏற்படட்டும், அதை இவருக்கும் நீ வழங்கு. நீ என்ன இவர் கேட்கிறாரோ அதை அப்படியே கொடுத்துரு. இவர் கேட்ட பிரார்த்தனை இவருக்கு நீ நிறைவேற்று. அப்ப மறுமை சார்ந்த அந்த பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேற்றப்பட வேண்டுமானால், இந்த ஜனாசா தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா துவாக்களையும் முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கணும். எத்தனையோ பேர் முஸ்லிமான மக்கள் அவங்கெல்லாம் மரணிக்கிற நேரத்தில் அதிகமாக அந்த மக்கள்கிட்ட தன்னை சுற்றி இருக்கிற தன்னுடைய சக தோழர்கள், சொந்த பந்தங்கள், அண்டை வீட்டார்கள்ட்ட அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் மவுத்தாயிட்டேன்னா என்னை பற்றி ஊர் முழுக்க புகழுங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு துவா செய்ப்பா, நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கலாம், பல கடமையை விட்டுருக்கலாம், பல நன்மைகளை தவற விட்டுருக்கலாம், ஒருவேளை உன் துவா என் கபருக்கு ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தை பெற்று தரலாம். துவா செய்யுங்கிறத தாண்டி வேற என்ன அவரால் செய்து விட முடியும்? ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ரசூல்லா தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு துவா செய்வதற்கென்று ஒரு தனி அந்தஸ்தை வழங்கினாங்க. நபியுடைய காலத்தில் பள்ளிவாசலை ஒரு கருப்பு நிற பெண்மணி பணியாளராக இருக்கிறாங்க, தூய்மைப்படுத்துறாங்க. ஒரு நாள் காலை ஃபஜர் வேளையில் ரசூலா பார்க்குறாங்க, அந்த அம்மையாரை காணும். எப்போதும் வந்துருவாங்க, கரெக்டாக ஃபஜருக்கு வருவாங்க, க்ளீன் பண்ணிட்டு போவாங்களா, அது ஆளை காணுமே. ரசூலா யதார்த்தமாக கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூலாவை பொறுத்த வரைக்கும் வளமையாக ஒரு நபர் கூடவே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா முதல் நாளே ரசூலா கேட்க மாட்டாங்க. ஒரு சில நாட்கள் தொடருதுன்னு வைங்க, அப்போ கேட்பாங்க, இந்த நபர் ரொம்ப நாளாக காணுமே அப்படின்னு கேட்பாங்க. முதல் நாள் மிஸ் ஆகும் போது ரசூலா கேட்க மாட்டாங்க. அவருக்கு ஏதாவது தேவை இருக்கும், பிரச்சனை இருக்கும். அன்னைக்கு யதார்த்தமாக முதல் நாள் கேட்டாங்க. நேற்று வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்களா, அந்த அம்மையாரை காணுமே, என்னாச்சு? இப்போ நேற்று இரவே அந்த அம்மையார் மௌத்தாயிட்டாங்க. நாங்கள் இரவுலேயே குளிப்பாட்டி கஃபன் போட்டு கொண்டு போய் தொழு வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. ரசூலா கேட்குறாங்க, என்கிட்ட ஒரு தகவல் சொல்லியிருக்க கூடாதா? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, துப்புரவு பணியாளர் ரசூல்லா அந்த பெண்ணுக்கிட்ட நின்று பெண்ணோட எந்த விதமான ஒரு பேச்சு தொடர்பு கூட இருந்திருக்காது. உங்களுக்கு அந்த பெண்ணுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ அபூபக்கர் மௌத்தாயிட்ட சொல்லிடணும், உங்களுக்கு சொந்தக்காரர், ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்தவர், ஒரு அற்ப பெண்ணை போய் ஆட்சியாளர்கிட்ட சொல்லி ஆட்சியாளர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், அதனால நாங்களே தொலை வைத்து விட்டோங்கிறாங்க. ரசூல்லா உடனடியாக அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்கிறாங்க. கபருக்கு போறாங்க. நபிகளார் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்கள். இது ரசூலாக்கு மட்டும்தான் சட்டம். ஒரு ஜனாசாக்கு தொழுகை நிறைவேற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு விட்டதானால் நம்ம தாயாவே இருந்தாலும் சரி நம்ம இன்னொரு முறை தொழ வைக்க முடியாது. ஜனாசா அடக்கம் செய்யப்படலைன்னா ஒரு ஜனாசாக்கு 10 முறை கூட தொழ வைக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு முறை ஒரு கூட்டம் வராங்க, தொழுகிறாங்க, அடுத்து வேற ஒரு கூட்டம் வராங்க, 10 ஜமாத்து இல்லை 100 ஜமாத்து கூட நடத்தலாம், அது தப்பு கிடையாது. அடக்கம் செய்யப்பட்டு விட்டதென்றால் இன்னொரு ஜமாத்து வைப்பதற்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, சட்டம் கிடையாது. ரசூல்லாவுக்கு மட்டும் சட்டம். ரசூல்லா கபர்ஸ்தானுக்கு போய் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றி விட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் துவா செய்தால் கபரிலே ஒளி ஊட்டப்படும். கபூர்ல என்ன கிடைக்கும்? அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை, வெளிச்சத்தை தருவான். அது ஒரு நன்மை, அது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் தரும். என் காலத்தில் வாழ்ந்து ஒரு முஸ்லிமான மனிதர் என் துவாவை கிடைக்காம மௌத்தாயிடக்கூடாதுல்ல. நான் மௌத்தாயி இன்னொருத்தர் மௌத்தாயிட்டாரு நீங்க, அப்ப என் துவா கிடைக்காது, அது வேற. நான் ஹயாத்தா இருக்கிறேன், ஒரு ஈமான் கொண்ட ஒரு ஆண், ஒரு ஈமான் கொண்ட ஒரு பெண் மௌத்தாகிறாங்க அப்படின்னா என் துவா உங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? அப்ப இதை எந்த தகவலை விடுறீங்களோ இல்லையோ இந்த தகவலை கொண்டு வந்து சேர்த்துருங்க. அதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இறந்து போனவருக்கு நாம செய்ய முடிஞ்ச ஒரே உதவி துவா மட்டும்தான். இந்த துவாவை நாம் அதிகமாக மனனம் இடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதில் இன்னைக்கு தாய் மௌத்தாகிறாங்கன்னு, தந்தை மௌத்தாகிறாங்க அப்படின்னா மகன் கூட தொலை வைக்கிறதுக்கு முன் வர மாட்டார். அஜரத்தை வச்சுட்டு போட்டோம். அஜரத்துக்கு பள்ளி தான் பொறுப்பு.
நம்ம வீட்டு ப்ராப்பர்ட்டிக்கு அவர் சொந்தம் கொண்டாட முடியாது. தொலை வைக்க தெரியலை அப்படின்னா அஜரத்து வர்ற மார்க்கத்தை தப்பெல்லாம் கிடையாது, மார்க்கத்தில் அது ஒரு தவறானது கிடையாது. ஆனால் அதிகமாக ஆர்வமூட்டப்பட்டதும் அதிகமாக வலியுறுத்தப்பட்டதும் அந்த ஜனாசாவினுடைய சொந்த பந்தங்களுக்குத்தான் அதிக ஆர்வமூட்டப்பட்டது. இது நம்ம மட்டும் சொல்லலை, மதுஹபில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் என்ன? இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய சகோதரர், அவருடைய தந்தை, அவருடைய மகன்கள், அவருடைய மற்ற உறவுக்காரர்கள், இவர்கள் தான் இரத்த பந்தம் உடையவர்கள் தான் அந்த ஜனாசாவுக்கு தொலை வைக்க அதிக தகுதி படைத்தவர்கள், வேற யாரும் தகுதி கிடையாது அப்படின்னு மதுஹபில் இந்த சட்டம் இருக்கு. நம்ம அதனால மதுஹப் சட்டத்தை வச்சு ஆதாரம் பேசல. எந்த கூட்டம் பையன் தொழக்கூடாது என்று தடுக்கிறாங்களோ, அவர்கள் எந்த மதுஹப்பை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மதுஹப்பும் இந்த சட்டத்தை சொல்கிறது என்பதற்கு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம எந்த அடிப்படையில் சொல்றோம்? இந்த ஜனாசா என்றது இருக்குல்ல, அது பள்ளி ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது என்ன ப்ராப்பர்ட்டி கிடையாது? பள்ளிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஜனாசா என்பது ஒரு குடும்பத்துடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு பேச்சுக்கு பாருங்களேன், நம்ம ஊர் மொஹல்லால உள்ள ஒருத்தர் சவுதியிலேயோ குவைத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார், மவுத் ஆயிட்டார். பள்ளிவாசல போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கும், ஜனாசா அவங்க கொண்டு வாங்க. யார் போய் பேசுவா? எங்க வாப்பா மவுத் ஆயிட்டாரு, என் அண்ணன் தம்பி மவுத் ஆயிட்டான், என் புள்ள மவுத் ஆயிடுச்சு, ஜனாசாவை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதற்கான எம்எஸ்சியில போய் பேசி எல்லா காரியத்திலும் ஈடுபடக்கூடியவர்கள் யார்? குடும்பத்தார்கள். ஏன்னா ப்ராப்பர்ட்டி எங்க ப்ராப்பர்ட்டி, வேற யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. அந்த ஜனாசாவை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை குளிப்பாட்டி கஃன் இடுவது என்று எல்லா காரியத்திலும் சம்பந்தப்பட்டவர்கள் யார்? குடும்பத்தார்கள். தொலை வைக்க மட்டும் எப்படி பொசுக்குன்னு அசரத்து வந்து முன்னாடி நிற்பார்? என்ன நியாயம் இது? இது கதையே சரி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கபரிஸ்தானுக்கு பள்ளிக்கு சம்பந்தமே கிடையாது. பள்ளி ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்க, அதற்கு எதிர் திசையில தான் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கபரிஸ்தான் இருக்கு. பள்ளிவாசல் வேற, கபரிஸ்தான் வேற. சரி, எப்படி பள்ளியும் கபரிஸ்தானும் ஒன்று சேர்ந்துச்சு? பள்ளிவாசலில் எப்படி வழிபாடு நடத்தப்படுகிறதோ கபரிஸ்தானில் சில இஸ்லாமிய வணக்க வழிபாடு நடத்தப்படுது. என்ன வணக்கம்? கொண்டு போய் அடக்கம் செய்வது, அது ஒரு வணக்கம் தானே. கொண்டு போய் இறைவன் சொன்ன அடிப்படையில் ஜனாசாவை அடக்கம் செய்வது என்பது அது ஒரு வணக்கம் தான். அப்போ ரெண்டு காரியம் ரெண்டு வகையில் நம்ம நடத்துறோங்கிறதுனால லேண்டை வாங்கும்போது பள்ளிவாசலோடு சேர்த்து கபரிஸ்தான் கொண்டு வந்துட்டாங்க. இஸ்லாமிய வழக்கில் இப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படி உருவாக்கி தரல. நீங்க இப்போ போய் நீங்க மதீனாவில் போனா கூட நீங்க பார்க்கலாம், மதீனா பள்ளி எங்கேயோ இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பகுதி எங்கேயோ இருக்கும். ரெண்டுக்கும் ஒரு தொலைதூரம், பெரும் தொலைதூரம் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி தான் அமைச்சாங்க. அது வேற இது வேற. இப்போ பள்ளி பக்கத்தில் கபரிஸ்தான் வந்துருச்சு, பள்ளி நிர்வாகத்துக்கு கபரிஸ்தான் வந்துருச்சுன்னு என்ன ஆயிடுச்சு? இது எங்க ப்ராப்பர்ட்டி, நாங்க தான் தொலை வைப்போம் அப்படின்னு பேச்சு வருது. ரசூலுல்லாஹ் உருவாக்குனது என்ன? அந்த பிரார்த்தனை செய்ய அதிக தகுதி படைத்தவர்கள் பிள்ளைகள். பிள்ளைகளுடைய துவா மட்டும்தான் கபருக்கு போய் சேரும்னாங்க. நம்ம கேட்கிற துவா கூட பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் இருக்காது, பிள்ளையுடைய துவாக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால் அந்த ஜனாசா தொழுகையை நடத்துவதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் பிள்ளைகள் என்று சொல்றோம். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுகை துவா தெரியுமா? இப்ப எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? அது அவசியமா? காலையில் எந்திக்கிற துவா தெரிஞ்சா போதும், நைட்டு தூங்கும் போது இருக்கிற அந்த துவா தெரிஞ்சா போதும் நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை நாளைக்கு எங்க மவுத் ஆயிட்டீங்கன்னு வைங்க, நடக்கும்ல. அப்படி அந்த நேரத்தில் உங்களுக்காக உங்க பிள்ளைகள் துவா செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம மரணிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கேட்குமா? அல்லது நம்ம தாய் தந்தை மரணித்து விட்டால் நாம கேட்கிற இடத்துல இந்த துவா ஞாபகம் இருக்குதா? இந்த துவாவை கட்டாயம் மனனம் செய்ய வேண்டிய இடத்தில் தான் எல்லா முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்பதை முதல் கட்டமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இந்த ஒவ்வொரு துவாவுக்கும் நம்ம போவோம். முதல்ல துவா என்ன அப்படின்னா, இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையை சொல்றான். சூரா பக்ராவில் நீங்கள் பார்க்கலாம், வல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் துக்கம் ஏற்பட்டு விட்டால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களே அவங்ககிட்ட தான் போறோம். இப்போ என்ன ஆச்சு? 5 லட்சம் நஷ்டமாச்சு, புள்ள மௌத்தாச்சு, வீடு இடிஞ்சிருச்சு, சுனாமி வந்துருச்சு, என்னவோ நடந்துருச்சு, எல்லாம் போற மாதிரி ஒரு நாள் நாங்களே போறோம் என்று இறை நம்பிக்கையாளர்கள் சொல்வார்கள். உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன், இவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இருக்கிறது, இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான். அப்ப எந்த இழப்பு வந்தாலும், இழப்பில் பெரிய இழப்பு உயிர் இழப்பு, அது தவிர்த்து அது உட்பட எந்த இழப்பு வந்தாலும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன சொல்வார்களாம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம எல்லாருமே இதை ஜனாசாக்கான துவான்னு ஆக்கிட்டோம். அப்படி கிடையாது, இழப்புக்கெல்லாம் சொல்லுகிற துவா. ஒரு நபருக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் வலிக்கு விழுறார், கீழே விழுறார், இன்னா லில்லான்னு சொல்லணும். எந்தெந்த நம்முடைய மனசை நொறுங்கடிக்கிற தாக்குகிற காரியங்கள் நடக்கிறதோ அதற்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்றுதான் இஸ்லாம் காட்டி தருது. இப்ப இந்த துவாவை ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்சம் பிளெக்சிபிளா கூடுதலாக இந்த துவாவின் சில வார்த்தைகளை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த துவாவை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபூ சலமா என்ற ஒரு நல்ல நபித்தோழர், அவர் நோய்வாய்ப்பட்டு மௌத்தாயிட்டார். அவருடைய மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா, நல்ல ஒரு கணவன் மனைவி, ஒற்றுமையாக பரஸ்பர அன்போடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தம்பதி. கணவர் மௌத்தாயிட்டாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் தெரியுது. தகவல் தெரிந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜனாசா கண் திறந்துருக்கு. இப்போ ஜனாசாவை பார்த்த உடனே ரசூல் என்ன பண்ணுறாங்க, அந்த கண் அப்படி கசக்கி மூடி விடுறாங்க. இது ஒரு கடமை. ஜனாசா ஒரு சில கெட்டவங்களுக்கு தான் கண்ணு திறக்குங்கிற மாதிரிலாம் நம்பிக்கை இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நல்லவர்களுக்கும் கண்ணு திறக்கலாம், கெட்டவர்களுக்கு கண்ணு திறக்கலாம், கண் மூடி நிலையிலும் மௌத்தாகலாம், எதுவும் நடக்கலாம். இதை வச்சு முடிவு பண்ண முடியாது நல்லவர் கெட்டவர் என்று. ஒரு சஹாபியில் அப்படி மௌத்தா இருக்கிறாரு. அப்போ ரசூலா கண்ணை கசக்கி கண்ணை மூடி விட்டுட்டு உம்மு சலமா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரசூலா ஜனாசா பார்த்து சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய ரூஹ பிரிந்த பிறகு இறுதியாக பார்வை அதை பின்தொடரும். அந்த ரூஹ கடைசியை தான் உயிரை தானே பார்ப்பார், பார்வை அதை பின்தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா உம்மு சலமாட்ட சொல்றாங்க. ரெண்டு வகையான துவா வருது. கணவனை இழந்தால் கேட்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு துவா வருது ஒரு அறிவிப்புல. இன்னொரு அறிவிப்புல பொதுவா உயிர் இழப்போ நஷ்டங்களோ ஏற்பட்டால் ஒரு துவா என்பதை போன்ற அறிவிப்பு வருது. அதுல ஒரு துவா முஸ்லிம்ல இருக்கிறது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவங்கிட்ட தான் போக போறோம். அல்லாஹும்ம, இறைவா, ஆஜுர்னி, எங்களுக்கு நீ கூலி வழங்கு. என்ன வழங்கு? நீ கூலி வழங்கு. ஃபீ முஸீபத்தி, எங்களுக்கு ஏற்பட்ட இந்த துக்ககரமான நிகழ்வுக்கு ஒரு கூலியத்தான். நாங்கள் பொறுமையா இருக்கிறோம்ல, நஷ்டமாயிடுச்சு, பொருளாதார நஷ்டமாயிட்டு, திடீர்னு நிலநடுக்க வந்துருச்சு, திடீர்னு புள்ள மௌத்தாயிடுச்சு, என்னமோ சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஒரு 5 ரூபா தொலையட்டுமே, அது நஷ்டம் தானேங்க. ஒரு செருப்பு பிஞ்சு போட்டுமே, அது நஷ்டம் தானே. அது நஷ்டம் கிடையாதா? சிறிய அளவில் உள்ள நஷ்டமாக இருந்தாலும் சரி கேட்க வேண்டிய துவா, மிகப்பெரிய நஷ்டமாக இருந்தாலும் சரி கேட்க வேண்டிய துவா, அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபத்தி, அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்திற்கு நீ கூலி வழங்கு. மறுமை கூலி, இம்மை கூலி இல்லை. இப்போ இந்த இதில் எனக்கு ஒரு சின்ன அளவில் பாதிப்பாக வந்திருக்கும், அல்லது பெரிய பாதிப்பு வந்திருக்கும். இந்த பாதிப்பை நான் பொறுத்துக் கொள்றேன், அதுக்கு ஒரு கூலியை மறுமையில் நீ தா. வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா, எனக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்திற்கு பகரமாக இதை மாற்றி வேறு ஒன்று சிறப்பை தா. கணவர் மௌத்தானா வேற ஒரு நல்ல கணவரை தான் அர்த்தம். வாப்பா மௌத்தானா வாப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னது, அது ஒரு பொறுப்புதாரி, அவருடைய ஷேடோவில் அவருடைய நிழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப வேற ஒரு பொறுப்புதாரியை தா. வீட்டில் புள்ள மௌத்துருச்சு, வேற ஒரு பிள்ளையை தா. ஒரு சொத்து போயிடுச்சு, வேற ஒரு சொத்தை தா. ஒரு வீடு போயிடுச்சு, வேற ஒரு வீட்டை தா. இது இந்த துவாவில் இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு மறுமையில நன்மை தந்துரு, அது தனி. அதோட மட்டும் நிற்க கூடாது. இப்போ ஒரு இடத்தை இழந்துட்டோம், ஒரு நிலத்தை இழந்துட்டோம், ஒரு நகையை இழந்துட்டோம், ஒரு சொத்தை இழந்துட்டோம், ஒரு உயிரை இழந்துட்டோம். அதனால் ஏற்பட்ட அந்த பாதிப்பை போக்குகிற விதத்தில் வேறு ஒரு உறவை எங்களுக்கு நீ தா, வேறு ஒரு காரியத்தை எங்களுக்கு நீ ஏற்படுத்து என்ற ஒரு துவா. இதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல இதே இடத்துல ரசூலுல்லாஹ் இன்னொரு துவா சொன்னதாகவும் வருது. அல்லாஹும் மக்ஃபிர்லி வலஹு, யா அல்லாஹ் என்னையும் அவரையும் மன்னித்து விடு. ரசூலுல்லாஹ் கணவனை இழந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, யா அல்லாஹ் என்னையும் மன்னிச்சிரு, இறந்து போன என் கணவரையும் மன்னிச்சிரு, அவருடைய இடத்துல வேறு ஒருவரை நீ சிறந்தவராக எனக்கு நீ ஆக்கித்தா, வேற ஒரு நல்ல கணவரை கொடு அப்படின்னு கேட்கிற ஒரு அற்புதமான துவா. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க கேளுங்கிறாங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா என்ன நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா கேட்க தான் போறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அதை நம்பி வந்திருக்கிறோம். ஆனா ஒரு சின்ன உறுத்தல் என்ன தெரியுமா, அபூ சலமாவை விட ஒரு நல்லவர் இந்த உம்மத்தில் இருக்கிறார். நம்மளும் நிறைய மக்களை பார்க்கிறோம். அதே இடத்துல தான் அபூபக்கர் வாழ்றாங்க, அதே இடத்துல தான் உமர் வாழ்றாரு, அதே இடத்துல தான் உஸ்மான், அலி, தல்ஹா பின் உபைதுல்லான்னு ஏராளமான சொர்க்கவாசிகள் வாழ்ற பூமி அது. அப்படி வாழுகிற இடத்துல கூட தான் கணவனை விட்டு கொடுக்கல. அப்ப எப்படி ஒரு வாழ்க்கை அவர் கொடுத்திருப்பார். இந்த அம்மா ஆள் மௌத்துங்க, கணவர் மௌத்தாயிட்டார். கணவர் மௌத்தானதுக்கு அப்புறம் எல்லா குறையுமே வெளியே வரும். இந்த மனசை இருக்கும் போது என்ன பாடுபடுத்தினா தெரியுமா, உண்மைதான் வரும், பொய் வரும், நம்ம சொல்லலை, உண்மைதான் வரும். இவ்வளவு நாள் அந்த குறைகளை சொல்லலை, சொன்ன நாளைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, விரட்டி விட்டாருன்னு என்ன செய்ய அப்படிங்கிற வாழ்வாதாரத்தை பிடிக்கக்கூடிய இடத்துல கணவர் இருக்கிறார். மௌத்தாயிட்டார், நீங்க இனிமேல் அவர் என்ன செய்ய போறாரு, என்ன நடக்க போகுது, அவரால் ஏற்பட்ட நஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் வெளியே வரும். அந்த சூழ்நிலையில கூட அந்த அம்மையார் சொல்றாங்க, இவரை விட இன்னொரு நல்லவர் இருக்கிறார் அந்த ஊர்ல, இன்னொருத்தர் கிடப்பாரா, இருந்தாலும் நபி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்ன சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நம்ம துவா செய்ய வேண்டிய நம்ம பொறுப்பு தானே, செய்வோம் என்று செய்யறாங்க. இரு பிற்காலத்தில் உம்மு சலமாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலையே அல்லாஹ் மாப்பிள்ளையாக்குறான். அபூ சலமா விட வேற நல்லவர் இல்லை, ரசூலுல்லாவை விட இன்னொரு நல்லவர் உண்டா?
அபூ சலமா எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவரை விட ஒரு மேல் உயரத்தில் இருப்பவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய ரசூலையே உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ் மணமகனாக கணவராக அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த துஆவுடைய வேல்யூ புரியுதா? அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்தவன் தூதர் சொன்னார்கள் என்பதற்காக நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்வீர்களே ஆனால், நஷ்ட காலத்தில் கஷ்ட நேரத்தில் நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதை கண்டிப்பாக அல்லாஹ் சிறந்ததாக பகரமாக மாற்றி தருவான். எவ்வளவு நஷ்டமாகட்டுங்க, கோடி ரூபாய் போட்டும் வாழ்நாளில் இதை மாதிரி ஒரு கஷ்டமே கிடையாதுங்கிற அளவிற்கு ஒரு கஷ்டம் வரட்டும், அல்லாஹ் நீ தருவ, இதை விட சிறந்தது தருவ. இவ்வளவு நாள் 40 ஆண்டு காலம் உழைத்த பொருளாதாரம் அவ்வளவு தொலைஞ்சிருச்சு, நஷ்டமாயிட்டு போயிடுச்சு. ஆனா நீ நினைத்தால் நான் 40 வருஷம் உழைச்ச உழைப்பை விட பெரும் பொருளாதாரத்தை நீ தருவ. இந்த நம்பிக்கையில் இந்த பிரார்த்தனை எல்லா துக்ககரமான சூழ்நிலைகளிலும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பிரார்த்தனை சொல்லித்தான். கண்ணெதிரில் எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. ரசூல்லா காலத்தில் என்ன நடந்திருக்கு? கணவனை இழந்திருக்கிறாங்க. இவரை விட நல்லவர் கணவர் கிடைப்பாரா? வேற சஹாபி கிடைத்திருந்தா கூட நம்ம வேற வாதம் வைக்கலாம். என்னதான் அந்த நபித்தோழர் கிடைச்சாலும் அந்த அம்மையாருக்கு அபூ சலமா மாதிரி வருமா அப்படின்னு பேசலாம். ரசூல்லா அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம். இனி பேச வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்பாது உண்டா? என்னத்தான் நபியா இருக்கட்டுமே அப்படின்னு பேச முடியுமா? நபியினுடைய நற்குணம் நன்னடத்துக்கு நிகர், அவருக்கு நிகர் அவர்தான். இனி இந்த உம்மத்தில் இன்னொரு ஆள் வர முடியாது. சஹாபாக்கள் காலத்தில் வர முடியாது. 1000 அபூபக்கர் வந்தாலும் ரசூலுக்கு நிகர் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சிறந்த ஒரு நபரை, ஒரு மாமனிதரை அல்லாஹ் கணவராக்குறான். அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். இந்த துஆவை செஞ்சாங்க அந்த அம்மா, நான் கொடுத்தேங்கிறான். அப்ப எந்த சூழ்நிலை எவ்வளவு கஷ்டம் வரட்டும் இந்த துஆவை செய்யுங்க. இந்த துஆ எப்பொழுதும் நினைவுல நிற்க வேண்டிய, கண்டிப்பாக செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் இது ஒன்று என்ற நிகழ்வை பார்க்க முடியுது. அப்ப இது எல்லா கஷ்டத்தையும் சொல்லணும், குறிப்பாக ஜனாசா மரணம் போன்ற துன்பங்களிலும் சொல்ல வேண்டும் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒரு மனிதர் மௌத் ஆயிட்டாருன்னு இங்கே தகவல் வருது. நமக்கு வந்த உடனே நம்ம முதல்ல செய்ய வேண்டிய காரியம், இது இஸ்லாம் சொன்னதுனால மட்டும் இல்லை, இஸ்லாம் சொல்லலைனாலும் நம்ம மனித அடிப்படை நம்ம என்ன செய்வோம்? ஜனாசாவை போய் பார்க்க போவோம். அது இயல்பு, மனிதர்கள்ட்டே உண்டான பண்பாடு. இது இஸ்லாம் சொன்னதுனால தான் மனிதன் பண்றான்னு இல்லை. இப்போ கிறிஸ்தவ மக்களுக்கு எப்படி பண்றாங்க? ஒன்று போய் பார்க்குறாங்க, மாற்று மதத்தவர்களும் போய் பார்க்க தான் செய்யறாங்க. போய் பார்த்துட்டு அது வருவாங்க. மனிதனுக்கே உள்ள பண்பாடு. கடைசியாக போய் பார்க்க போறோம் அந்த மனுஷனை. அவன் பெரிய பகையாளியா இருக்கட்டுமே, கெட்டவனா கூட இருக்கட்டுமே, போய் ஒரு வாட்டி முகத்தை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மனித இயல்பாவே எல்லாம் வச்சிருக்கிறான். அப்ப அந்த ஜனாசாவிலே போய் பார்ப்பதற்கென்று செல்லக்கூடியவர்கள் ஒரு துஆவை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலா ஜனாசா வீட்டுக்கு போகும்போது இந்த துஆ பண்ணுங்கிறாங்க. வீட்டுக்குள்ள நுழையிறோம் நீங்க, பொதுவா சலாம் சொல்வது, பிஸ்மில்லா சொல்வது அது ஒரு பக்கம். வீட்டுக்குள்ள போன உடனே இந்த துஆ பண்ணுங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி அபி சலமா, ரசூலா ஓதுறாங்க. அபூ சலமா தான் மௌத்தா இருக்கிறாரு. ரசூலா அந்த ஜனாசா வீட்டில் தான் இந்த துஆன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி அபி சலமா, யா அல்லாஹ் அபூ சலமாவை நீ மன்னிச்சிரு. வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின், நேர்வழி பெற்றவர்களோடு அவருடைய தரஜாவை நீ உயர்த்திரு. நேர்வழி பெற்றவர்கள் யார்? இந்த உம்மத்திலேயே அந்த வார்த்தைக்கு அதிக தகுதி படைத்தவர்கள் மொத்த மனித குலத்தில் நபிமார்கள் மட்டும்தான். அவங்களுக்கு அப்புறம் தான் நேர்வழி மற்ற இடத்துக்கு வருது. நேர்வழி பெற்ற அந்த நபிமார்களுடைய அந்தஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களோட இவங்களை சேர்த்து வச்சிரு. அந்த உயர்வான நட்பு வட்டாரம் இருக்குது, அவர்களோடு இவரை நீ இணைத்து விடு, அவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்தி விடு. வஹ்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரின், இவரால் ஏற்பட்ட இந்த நஷ்டம், இப்போ இவர் மௌத் ஆயிட்டார் அப்படின்னா இவரால் உங்களுடைய குடும்பத்தாருக்கு சில சங்கடங்கள் வரும். இவர் தான் பொருளாதாரத்தை கொடுக்குற இடத்துல இருப்பார். இவர் தான் குடும்பத்தை அன்பால் பரிவால் பாசத்தால் வார்த்தெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பார். ஒருத்தர் மௌத் ஆயிட்டார், நீங்க அதை விட ஒரு பெரிய வழி அந்த குடும்பத்துக்கு வேறு எதுவும் இருக்காது. நேத்துக்கு பிறந்த புள்ள மௌத்தானா கூட தாங்க முடியாது. அப்படிதான் அந்த பிள்ளையை கொண்டு என்ன உங்களுக்கு யூஸ் இருக்கு? நேத்துக்கு பிறந்த பிள்ளையை கொண்டு ஏதாவது யூஸ் இருக்குதா? ஒரு யூஸ் கிடையாது. அது வளர்ந்து பெரிய ஆள ஆகி பொருளாதாரம் கொடுக்குற இடத்துல இருந்து மௌத்தாச்சுன்னு வைங்க, இவனை கொண்டு மாசம் 15,000 நமக்கு வந்துகிட்டு இருந்துச்சு, போயிடுச்சே, இவனுக்கு நம்ம எவ்வளோ படிக்க வச்சோமே, எவ்வளோ செலவு பண்ணோமே, அதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு வந்தால் ஒரு நியாயம் உண்டு. ஆனால் இந்த மரணம் இருக்குத, நேற்று தாங்க அந்த பிள்ளை, அந்த நேற்று பிள்ளைய கூட விடுங்க, வயிற்றுல கரு உண்டாயிருக்கும், 10 நாள் ஆயிருக்கும். புள்ள கரு உண்டாயிருக்கும் எத்தனை நாள் தெரியும்? 10 நாள் தெரியும். அது களைஞ்சிருச்சுன்னா தாங்க முடியாது. அந்த பிள்ளைய பார்த்தோமா, அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, மூளை வளர்ச்சி உள்ள பிள்ளையா மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையா, வர்றது முஸ்லீமா காஃபிரான்னு கூட தெரியாது, கருவுல உண்டாச்சு கருவுல போயிடுச்சு. அதை கூட தாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை தாய்க்கும் வராது தந்தைக்கும் வராது. அந்த மரண சிந்தனை என்னன்னா ஒரு மனிதனை அவ்வளவு பெரிய பலகீனத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவில் சொல்றாங்க, வஹ்லுஃபுஹு ஃபி அகீபிஹி ஃபில் காஃபிரின், இவரால் இந்த குடும்பத்துக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும்.
அப்ப அந்த இடத்தில் நீ ஒரு சிறந்தவரை நீ அங்க ஏற்படுத்து, நியமனம் செய்து விடு, பகரமாக்கி விடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. கணவரை இறந்திருக்கலாம், புள்ளை இறந்திருக்கலாம், யாரோ இறந்திருப்பாங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த அன்பு மட்டும் போகல, அவரால் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற பல பெனிஃபிட்ஸும் சேர்ந்து போகுது. அப்ப அதையெல்லாம் சேர்த்து நீ கொடுத்துறியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வக்ஃபிர் லனா, எங்களையும் மன்னிச்சு. இந்த இடத்துல யாரை மன்னிச்சிரு? எங்களையும் மன்னித்து விடு, யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தாரினுடைய இரட்சகனே, அவரை மன்னிக்கிற மாதிரி எங்களையும் நீ மன்னிச்சிரு. அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி, இவருடைய கபரை நீ விசாலமாக ஆக்கிவிடு, நெருக்கடி கொடுத்துறாது, அங்க தூங்கவே முடியாது அந்த சூழ்நிலை கொடுத்துறாது, எல்லா நெருக்கடியை விட்டும் தூரப்படுத்தி ஒரு நிம்மதிகரமான உறக்கத்திற்குரிய விசாலத்தை நீ கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கபருடைய வேதனை சம்பந்தப்பட்ட எல்லா கேடுகளை விட்டும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, கபரிலே இவருக்கு ஒரு விசாலத்தை கொடு, வநவ்விர் லஹு ஃபீஹி, அந்த கபரிலே இவருக்கு ஒரு ஒளியை தந்துவிடு, ஒரு ஒளி ஊட்டத்தை கொடுத்துரு. அது என்ன கபரில் லைட் அல்லாஹ்வுடைய ரசூல் போட சொல்றாங்க, என்ன லைட்டா இருக்கும்? நமக்கு அதை பத்தி விளக்கம் தெரியல, ஆனா புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் இறந்துட்டார், கபரில் அடக்கம் பண்ணியாச்சு, அவர் சொர்க்கவாசியாக இருப்பாரே ஆனால் ஒவ்வொரு நாள் காலையில் சொர்க்கம் திறந்து காட்டப்படும், ஒவ்வொரு நாள் மாலையில் சொர்க்கம் திறந்து காட்டப்படும், கியாமத்து நாள் வரை இது நடக்கும். ஒருவேளை அவர் நரகவாசியாக இருப்பாரே ஆனால் ஒவ்வொரு நாள் காலை மாலை கியாமத்து நாள் வரை நரகத்தின் கதவுகளை அல்லாஹ் திறந்து காட்டுவான். இங்க தான் நீ போற, பயம் காட்டிக்கிட்டே இருப்பான், சொர்க்கத்தை காட்டிக்கிட்டே இருப்பான். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒருவேளை அந்த ஒளியாக இருக்கலாம் என்று புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த துவா எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு துவா. ஒரு ஜனாசா வீட்டுக்கு குறைஞ்சது 100-200 பேர் வருவாங்க, யாரா இருக்கட்டுமே, அவர் தெரிந்த நபராக இருந்தாலும் தெரியாத நபராக இருந்தாலும் நம்ம முகலாவாசினா போயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, எல்லாரும் இந்த துவா செய்யறாங்க, ஒரு 100 பேர் கேட்கிற பிரார்த்தனை சும்மாவா, சாதாரண ஒரு காரியமா? அப்ப இந்த பிரார்த்தனைக்கு எல்லா மக்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த பிரார்த்தனை ஜனாசா வீட்டில் எழுதி போட்டால் தப்பு கிடையாது. ஜனாசா வீட்டுன்னு ஆயிடுச்சு நீங்க, அது மாதிரி ஒரு துவாவை, இந்த துவாவை வெளியே அந்த ஜனாசா வீட்டுக்கு வெளியே எழுதி போட்டாலும் மார்க்கத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை நினைவுபடுத்துவதற்காவது இந்த மாதிரி காரியத்தில் நாம் ஈடுபடலாம். இறந்து போனவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி இது மட்டும்தான். அல்லாஹ் கிட்ட முறையிடுவதை தவிர இறந்தவருக்கு நம்ம எந்த உபகாரமும் செய்துவிட முடியாது. அப்ப இதை நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யலாம். யாராவது இறந்துட்டாங்களா, அவங்க வீட்டில் இந்த துவாவை நம்ம எழுதி போடலாம். அந்த வர்றவங்கெல்லாம் அந்த துவாவை பார்த்து அவருக்காக வேண்டி மனப்பாடம் பார்த்து படிப்பாங்க, ஓதுவாங்க. இதுல என்ன அப்படின்னா, முதல்ல ரசூலுல்லாஹ் துவா ஆரம்பிக்கும் என்ன சொன்னாங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி அபி சலமான்னாங்க, யா அல்லாஹ் அபு சலமாவை நீ மன்னிச்சிரு. இப்போ இந்த இடத்துல அபு சலமாவை கேட்டிருக்காங்க, நம்ம என்ன சொல்லணும்? இறந்து போன ஆணையோ அல்லது பெண்ணுடைய பெயரையோ அங்கே பயன்படுத்தலாம். யா அல்லாஹ் அல்லாஹும் மக்ஃபிர்லி அப்துல்லா, யா அல்லாஹ் அப்துல்லாவை மன்னிச்சிரு. அல்லது அல்லாஹு மக்ஃபிர்லி ஆமீனா, யா அல்லாஹ் ஆமீனாவை மன்னிச்சிரு. இந்த 2 பேர் பொது பேருங்கிற நாம சொல்றோம், சரிங்களா? அப்ப அப்துல்லாவை நீ மன்னிச்சிரு, ஆமீனாவை மன்னிச்சிரு. இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் ஆணை பயன்படுத்துகிற பிரதிபெயர் சொல் தான் இதில் இருக்கும். அதனால அதுல ஒரு தப்பு கிடையாது. நம்ம அரபு தெரிந்தவர்களாக இருந்தால் அந்த பிரதிபெயர் சொல்ல மாற்ற இயலுமானால் மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி இந்த துவாவில் அந்த பேரை மட்டும் மாற்றணும். சரி, இறந்து போனவர் பேர் தெரியல, என்ன செய்யலாம்? அல்லாஹு மக்ஃபிர்லி ஃபுலான், யா அல்லாஹ் இன்னாரை மன்னிச்சிரு, அவ்வளவுதான். ஃபுலான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இன்னார், இன்னார் அன்னார்னு பேசுவோம்ல, அந்த வார்த்தையை அரபுல ஃபுலான் என்று சொல்வார்கள். அல்லாஹு மக்ஃபிர்லி ஃபுலான், யா அல்லாஹ் இன்னாரை மன்னிச்சிரு. அது ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா என்ன, அப்துல்லாவா இருந்தானா ஆமினாவா இருந்தா, முஸ்லீம் தானே, முஸ்லீம் தான். நம்ம இந்த துவாவை கேட்போமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனைக்கான நற்கூலியும் பெறுகிறோம், இறந்து போனவருக்கு ஒரு பாக்கியமும் கிடைக்கிது. நம்ம பக்கத்தில் அந்த வானவர் நின்று கொண்டு நமக்காகவும் துவா செய்கிறார். யா அல்லாஹ் இவர் மௌத்தாயிட்டார்னா சிறந்த பொறுப்புதாரி ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துரு. மரண பயமே முஸ்லிம் சமூகத்துக்கு, மற்றவர்களுக்கும் நமக்கு வர மரண பயம் 2. மற்ற சமூகத்திற்கு மரண பயம் தெரியுமா வருது, அடடா வாழாம போறோமே மௌத்து, அந்த பயம், வாழாம போறோமே, சிக்கத்தில் போறோமே அப்படின்னு. முஸ்லீம் சமூகத்தில் யாருக்குமே அந்த மாதிரி என்ன இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. என்ன பயம் தெரியுமா இருக்கும்? மனைவி இப்படி விட்டுட்டு போறோமே இருக்கும். என் பிள்ளைகளை இப்படி விட்டுட்டு போறோமே, பெரிய அளவில் சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கல, பிள்ளைகளை படிக்க வைக்கல, என் பொண்டாட்டி என்ன செய்ய போறாளோ, என்ன கஷ்டப்படுவா, இதுதான் பயம் இருக்கும். அப்ப இறந்து போனவருக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலையை தான் விட்டு செல்லக்கூடிய குடும்பத்தை நினைச்சு, அவர் மரணத்தை பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் கவலையை மாறிடும். அதுக்கப்புறம் என்ன கவலையா இருக்கும்? குடும்பத்தை நினைச்சலாம் இருக்காது. மௌத்தாயிட்டார், கபருக்கு போயிட்டாரு, அப்பவும் பயமா இருக்குமா? மனைவி என்ன செய்யறாளோ, பிள்ளைகளை என்ன பாடுபடுதோ, சாப்பாடுக்கு, இப்படியா பயந்துகிட்டு இருப்பாரு. நான் நரகம் போவனா சொர்க்கம் போவனா, அங்க பயம் மாறிடும், அங்க டிரான்ஸ்பர் ஆயிரும். அது அப்படியே வேறு விதமான பயமாக அது மாறிவிடும்.
அப்ப இங்க இருக்கக்கூடிய இறக்கும் வரை அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை தன் குடும்பத்தை நினைத்து அதற்காக வேண்டி துவா செய்யக்கூடிய இடத்துல இந்த துவாவை கண்டிப்பாக நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரசூல்லா இந்த இடத்துல இப்ப நம்ம பார்க்க போறது சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழி. இது ஒரு துவா கிடையாது, ரசூல்லா சொல்லி கொடுத்த மார்க்கத்தினுடைய பிலாசபி, ஒரு யதார்த்த சொல். இந்த வார்த்தையை நம்ம மனசில் நிறுத்திக்கணும், இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். ரசூல்லா சொன்ன அந்த தத்துவ சொல்லை மனனம் செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இல்லை, அதை புரிந்து கொண்டு விளங்கி நடந்தா போதும். ரசூல்லா அஹ்ஸாப் யுத்தத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அகல் யுத்தம் இருக்குல்ல, பல மாதங்கள் நீடித்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது ரசூல்லாவுடைய மகள் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில இருந்து கொஞ்சம் தொலைதூரத்தில் வந்தால் குழி தோன்றாங்க. மதீனாவில் இருக்கிற ரபியினுடைய மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க பையன் உயிருக்கு போராடி கொண்டு சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு மௌத்தா வருங்க. ரசூல்லாவுடைய பேரப்பிள்ளை. அப்போ அது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவுக்கு ஒரு தூதுவரை அனுப்பி எங்கள் வாப்பாவை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. புள்ள மௌத்தாகிற மாதிரி இருக்குது, வாப்பா கொஞ்சம் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், வாப்பா கூட்டுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க. மறுபடியும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்னதான் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வராது, இப்படி சொல்லி கூட்டுவாங்கங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மறுபடியும் தன் தோழர்கள் எல்லாரையும் அங்கே போர்க்கலாம் கட்டுரும், ஒரு சில குறிப்பிட்ட சில நபித்தோழர்களை மட்டும் கூட்டு அந்த பிள்ளையினுடைய மரண நேரத்தை ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இப்போ ரசூலுல்லாஹ் முதல்ல தன் மகளுக்கு சொன்ன அறிவுரை என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா, எடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது, கொடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது. ஒரு பொருள் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்னு வைங்க, அதை எடுத்தோன்னே அல்லாஹ் எடுத்துக்கிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கொடுத்ததே அவனுக்கு தான் உரியது. அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான், உடைய கொடுத்திருக்கிறான், நமக்கான உறைவிடத்தை கொடுத்திருக்கிறான், கண்ணு காது மூக்குன்னு உடல் உறுப்பு கொடுத்திருக்கிறான், மூச்சு காத்த கொடுத்திருக்கிறான், எவ்வளவோ கொடுத்திருக்கிறான். கொடுத்த சிலதை எடுக்கவும் செஞ்சிருக்கிறான், அப்படித்தானே? கொடுத்த சிலதை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், எடுக்கவும் செஞ்சிருக்கிறான். எடுத்தது மட்டும் அவனுக்குரியது அல்ல, கொடுத்ததே அவனுக்குரியது தான் சொல்லிட்டு ஒக்குள்ளும் ஐந்தகு பி அஜலி முசம்மா, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா பொருளுக்கும் ஒரு தவணை காலம் உண்டு. உயிருக்கு மட்டும் தவணை காலம் கிடையாது, பொருளுக்கு தவணை காலம் உண்டு. அல்லாஹ் உங்ககிட்ட ஒரு ஃபோன் கொடுக்குறான்னு, இங்கே ஒரு நம்ம அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தாங்க சொத்து பணம் ஃபோனு மற்ற பொருள் எந்த ஒன்றுமே இருக்கட்டும், ஒரு தவணை காலம். அந்த டைம் வந்தோன்னா தொலைஞ்சிரும், அல்லது உடஞ்சிரும், அல்லது வேறு ஏதாவது நிலையில் போயிடும், அந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு நேரத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். அப்படித்தான் மனித உயிரையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்படி அது குறித்த நேரத்தில் போயிடும். நான் வர்றதுனால என்ன மகரவமாக போகுதுன்னு நான் சொல்லி அனுப்புகிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாப்பாவை கூட்டுவான்னு சொன்னியம்மா, கொடுத்ததும் அவனுக்குரியது, எடுத்ததும் அவனுக்குரியது. எல்லா பொருளுக்கும் உலகத்தில் ஒரு தவணை நேரம் இருக்கிறது. நான் வரதுனால அல்லாஹ் மாத்திடுவானா? ரசூல்லா வந்துட்டாருப்பா, அவர் பேரப்பிள்ளை எடுக்க வேண்டாம் அப்படி அல்லாஹ் சொல்ல போறானா? நடக்குமா? அதனால நான் எதுக்குமா, அல்லாஹ் நாடுனா தான் நடக்கும், நீ பொறுமையா இரு அப்படின்னு ரசூல்லா ஒரு அறிவுரையை, ஒரு பிலாசபியை, ஒரு தத்துவத்தை நபி அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சமாதானம் ஆகலை, அந்த தத்துவத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனால் வாப்பா கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்கான மறுபடியும் கூப்பிட்டு விடுறாங்க. ரசூல்லா வந்தாங்க, பிள்ளைய தூக்குறாங்க, புள்ள மூச்சு இறக்குது, சக்கராத்துடைய நிலை, மூச்சு இறக்கிறத பார்த்தோன்னா ரசூலா தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருந்த நபித்தோழர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அழுவுறீங்களேங்கிறாங்க. முன்னாடி கொண்டாடுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கொடுத்தது அவனுக்குரியது, எடுத்தது அவனுக்குரியதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் அழுவுறீங்களே, முரண்படுத அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சஹாபாக்கள் வெறுமனை குருட்டுத்தனமான நபியை நம்பல. எல்லா விஷயத்தில் அவங்களுக்கு எந்த இடத்துலலாம் பொறி தட்டலையோ, எந்த இடம்லாம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குதோ அங்கே நபிக்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்டுருவாங்க. அவர்கள் சிந்தித்து உணர்ந்து தான் அந்த தூதரை பின்பற்றினார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இல்லைப்பா அவங்க சொல்லுவாங்க அப்படி நடப்பாங்க அப்படி நம்பிட்டு போல, அவங்க எதுவாக இருந்தாலும் கேட்டுறணும், தெளிவுபட்டுறணும் கேட்குறாங்க. அவர் ரசூல்லா சொன்னாங்க, இந்த அழுகைன்னு இருக்குல்ல, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒன்று, அல்லாஹ்வுடைய அருளில் ஒன்று. எல்லாருக்கும் அல்ல அழுகையை கொடுக்க மாட்டான். யாருடைய உள்ளத்தில் அந்த ஈரம் இருக்குதோ, அந்த இரக்க குணம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அழுக வரும். அதனால ஜனாசாக்கு ஒருத்தர் அழுவலைன்னா அவர் இறக்கமே இல்லாதுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு சில பேருக்கு ஒரு இடத்துல வில் பவரால் கொடுத்துருப்பான். வீட்டில் வாப்பாவே மௌத்தா இருப்பார், ஆள் ஸ்ட்ராங்காக நிற்பார், அதை இஸ்லாம் ஆர்வம் தான் முட்டுது. நீ அழுவலை, நீ இறக்க குணம் இல்லாத அப்படின்னு பேசிடக்கூடாது. அவர் ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கிறார், நம்ம அவரை பலகீனப்படுத்திடக்கூடாது. வீட்டில் புள்ள மௌத்தா இருக்கும், பாசமாக வளர்த்த புள்ள இருந்தாலும் நம்ம எல்லாம் நான் தான் நடந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்னப்பா இவன் அழாமல் இருக்கிறான், புள்ள மௌத்தானதுல இவன் சந்தோஷம் படுக்குன்னு கிளப்பி விடுவாங்க. அப்படி மார்க்குன்னு சொல்லலை. ஆனால் சிலருக்கு அழுகை வருதில்ல, அந்த அழுகைக்கு ரசூலா காரணம் சொல்றாங்க. இது இரக்க குணத்தில் வர்ற அழுகை, அல்லாஹ் நாடி அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான், இரக்க குணத்தினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து 2 துவா தான். ஒரு துவா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துவா, இன்னொன்று ஜனாசா வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஓதுகிற துவா என்று 2 துவாவை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி தந்த மிக பிரத்யேகமான ஒரு துவா, ஜனாசா தொழுகையில் ஓதப்படுகிற துவா. பெண்களுக்கு ஜனாசா தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் கூட தெரியாது. இப்போ அல்லாஹ்வுடைய உதவியால் குர்ஆன் ஹதீஸ் என்ற விழிப்புணர்வு வந்த பிறகு ஜனாசா தொழுகைனா என்ன, எப்படி தொழுவணுங்கிற விழிப்புணர்வு இருக்கு. ஏன் முன் சென்ற மக்களுக்கு இல்லை அப்படின்னா, பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ரசூலா அப்படி சொல்லி தரல. பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இருந்ததுங்கிறதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கு. ரசூலாவுடைய காலத்தில் அபூ தல்ஹா என்ற ஒரு நபித்தோழர், சொர்க்கவாசிகள் அவரும் ஒருவர். அந்த அபூ தல்ஹாவுடைய மகன் உமைர் மௌத்தாயிட்டாங்க. ஃபஜர் வேளையில் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது பின்னாடி ஒரு பெரிய நீண்ட செய்தி. அப்போ ரசூலா என்ன சொல்றாங்க, ரசூலாட்ட சொல்றாங்க, அபூ தல்ஹா அல்லாஹ்வின் தூதரே எங்கள் மகன் மௌத்தாயிட்டாரு அப்படியான்னு சொல்லிட்டு ரசூலா அந்த ஃபஜரை முடிச்சோன்னே ஒரு சொல்ல உடனே டக்கு டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ரசூலா ஜனாசாக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அபூ தல்ஹா பின்னாடி நிற்கிறாங்க. கூட யார் நிற்கிறாங்க, அதுக்கு பின்னாடி வந்து அனஸ் ரதியல்லானவங்க. அபூ தல்ஹா இப்போ திருமணம் முடித்த பெண்ணுடைய மூத்த பிள்ளை, உம்மு சுலைமுடைய பிள்ளை அனஸ் நிற்கிறாங்க. அவர் கூட வந்து ஒரு எத்தீமான சிறுவர் ஒருவர் நிற்கிறாரு. அதுக்கு பின்னாடி உம்மு சுலைம் அந்த ஜனாசா தொழுகை நிற்கிறாங்க. ரசூலாவோட அபூ தல்ஹா பின்னாடி சிறுவர்கள், அதுக்கு பின்னாடி உம்மு சுலைம் நின்று அந்த ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்படுது. மார்க்கத்தில் என்ன இருக்கு, ஜனாஸ் எந்த வழிபாடுமே ஒரு பெண்ணுக்கு ஆணுக்குனே கிடையாதுங்க. இஸ்லாத்தில் எந்த வழிபாடு எடுங்க, இது பெண்ணுக்கு மட்டும்தான், இது ஆணுக்கு மட்டும்தான். வழிபாட்டை இஸ்லாம் பிரிக்கல, வழிபாட்டில் சட்டத்திட்டம் தான் மாறும். இப்போ ஆண்கள் பெண்கள் ஜமாத்தா தொழுகிறாங்க, இமாம் தப்பு பண்றாரு, ஒரு இடத்துல வந்து தவறதா ஏதோ ஒரு ரக்காயத்தை கூட்டுறாரு, குறைக்கிறாரு, சுஜூதை கூட்டுறாரு, இப்படி ஏதோ நடக்கணுங்க. ஆண்கள் சுபஹானல்லாஹ் சொல்வார்கள், பெண்கள் கை தட்டுவார்கள். எல்லா இடத்திலுமே வழிபாட்டில் ஆண் பெண் உண்டு. சில இடத்துல சட்டம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கொஞ்சம் மாறும். ஆண்கள் தலையை மறைக்காமல் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். சாதாரண காலத்தில் தலையை மறைக்காத பெண்ணுடைய தொழுகை ஏற்கப்படாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இவ்வளவுதானே தவிர ஏமா உங்களுக்கெல்லாம் இந்த தொழுகை கிடையாது அப்படின்னு ஒரு தொழுகை கிடையாது, ஒரு செய்தி கிடையாது. எந்த வழிபாடு எடுத்துக்கங்க, ஏமா உனக்கு கிடையாது, பெண்களை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த வழிபாட்டையும் சொல்லல. தாராளமாக ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாம், இதற்கு பெரிய கூலி இருக்கு. ரசூலா சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான மனிதர் மரணித்து விட்டால் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்பவருக்கு, அதாவது அந்த ஜனாசா தூக்கி கொண்டு சென்று தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய வரைக்கும் யார் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு வந்து என்னன்னா ஒரு கீராத்து நன்மை அப்படின்னாங்க. ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிற வரை யார் அங்கு இருக்கிறாரோ அவருக்கு 2 கீராத்து நன்மை அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமல் கீராத்தான், அல்லாஹ்வுடைய தூதரே கீராத்தான் சொன்னீங்க, 2 கீராத்துங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சஹாபாக்களுக்கு விளங்கலது. ரசூலா சொன்னாங்க, ஜபல் ஐனில் அலிமை, மகத்தான 2 மலை தான் 2 கீராத். அப்போ ஒரு கீராத்துன்னு என்ன, ஒரு மலை, ஒரு மலை அளவுக்கு நன்மை செய்யறது அற்ப காரியம். நம்ம பறவையில் அற்ப காரியம் தானேங்க. ஜனாசா வீட்டுக்கு போறோம், குளிப்பாட்டுறோம், கஃபனை சுத்துறோம், தூக்கிட்டு போய் பள்ளிவாசல வைக்கிறோம், தொழுவுறோம், அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம். இதுக்கு என்ன நேரம் ஆயிரப்போது, என்ன பொருளாதார செலவாயிருப்பது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் 2 கீராத்து நன்மையை இந்த காரியத்தில் வைத்திருக்கிறான். இப்போ ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளக்கூடியதுங்கிறது இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா. பெண்களுக்கு அது நிராகரிக்கப்படுகிறது சமூகத்தில். இஸ்லாம் அப்படி சொல்லித்தரல, எல்லா பெண்களும் தொழுது கொள்ளலாம், சரிங்களா. இப்போ அந்த ஜனாசா தொழுகையில ஒரு சின்ன சட்டத்தை மட்டும் பாருங்க. இமாமாக நிற்கிறார்ல, இமாம் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னதுதான், இமாம்ங்கிறவர் பள்ளி இமாம் ஜனாசா ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரர் ஆக முடியாது. குடும்பத்தார் அனுமதித்தால் தான் இமாம் வந்து நிற்கணும், இல்லைன்னா யார் தான் நிற்கணும், குடும்ப உறுப்பினர்கள் தான் நிற்கணும். அப்படி குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருத்தர் வந்து தொலை வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து 4 தக்பீர்களை கொண்ட தொழுகை. நம்ம நீளமாக சொன்னோம்னா டாபிக் மாறிடும், நமக்கு துவா தான் இங்கே இன்னைக்கு டாபிக்கான கான்செப்ட், அதனால வேற வேற விஷயங்கள் விட்டுருவோம். 4 தக்பீர். முதல் தக்பீர் சொன்ன பிறகு அல்லாஹும் ஆயுத பயன்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா ஃபாத்திஹா ஓதியறணும். 2வது தக்பீர் இமாம் சொல்லுவார், கைகளை அவிழ்த்தெல்லாம் கட்டக்கூடாது, அப்படியே கட்டி இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்ற அத்தஹியாத்தில் ஓதுகிற ஸலவாத்தை ஓதணும். 3வது தக்பீர் சொன்ன பிறகும் 4வது தக்பீர் சொன்ன பிறகும் ஒரு சில அறிவிப்புல ரசூல் 5வது தக்பீர் சொன்னாங்கன்னு கூட சில செய்தி இருக்கு. அப்ப 5 தக்பீர், 3, 4, 5 அல்லது 3, 4ஓடையும் சலாம் கொடுக்கலாம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அந்த இறந்து போன நபருக்காக வேண்டி நபிகளார் துவா செய்தார்கள் என்ற செய்தியை அந்த ஹதீஸ் வந்து என்ன அபூதாவுத்தில் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த துவா நீங்க பாருங்க, ஒரு முறை ஒரு ஜனாசால ரசூலா நிற்கிறாங்க. இந்த ஜனாசால சஃப் இருக்குல்ல, அதுக்கு ருக்கு கிடையாது, சுஜூது கிடையாது. 4 தக்பீர் முடிஞ்சோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்,
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி முடிச்சிடலாம். சில பேர் வந்து ஒரு பக்கம் மட்டும் திரும்புவாங்க, அது மார்க்கத்தில் கிடையாது. சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கும்பாங்க, அது மார்க்கத்தில் கிடையாது. சாதாரண தொழுகையில சொல்லப்படுற மாதிரி சலாம் சொல்லி முடிக்கணும். அப்போ இதுக்கு ருக்கு சுஜூத் இல்லைங்கிறதுனால சஃப்பு நெருங்கிடும். இமாம் பக்கத்தில் மற்றவங்க நிற்பாங்க, அதுக்கு அடுத்து நிற்பாங்க, ரொம்ப நெருக்கம் தான். ஏறத்தாலும் இப்படி இப்படி இங்கே கையை வச்சாலே ஒரு ஜான அளவு கூட இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் சஃபோடைய நெருக்கம். இப்போ ரசூலுல்லாஹ் துவா ஓதுறாங்க, அது காதில் விழுது. சஹாபி ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு நபித்தோழருக்கு, அந்த நபித்தோழர் என்ன சொல்றாருன்னா, தொழுகையெல்லாம் முடிஞ்சு பிற்காலத்தில் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார், துவாவை சொல்றார். நான் அப்போ நினைச்சேன், ரசூலுல்லாஹ் அந்த துவாவுடைய வாசகத்தை சொல்ல சொல்ல இறந்து போனவரா நான் இருந்திருக்கலான்னு ஆசைப்பட்டேன், மௌத்தானவராக நான் இருக்க ஆசைப்பட்டேன். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான துவா. மறுமையினுடைய மொத்த சாரம்சத்தை ரசூலுல்லாஹ் பிழிஞ்சு அந்த துவால வச்சுட்டாங்க. அந்த துவா எனக்கு கிடைக்கணும், நபியில செய்யறாங்க, பெரிய பாக்கியம் இல்லை. அந்த ஜனாசாவாக நான் இருக்க நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் அவருடைய விருப்பப்படி அவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் மௌத்தாகலை. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகுதான் அவர் மரணிச்சு இருக்கிறார். அந்த துவாவை நீங்க பாருங்க, ஒரு 4-5 வரி கொண்ட துவா. ஏறத்தாழ ஒரு அல்ஹம்து சூராவோட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். அல்லாஹு மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹு மக்ஃபிர் லஹா, இந்த பெண்ணை மன்னித்து விடுன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. பெண்ணா இருந்தா உங்களுக்கு அப்படி வார்த்தையில மாற்ற தெரியாது, ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லாஹு மக்ஃபிர் லஹு என்று பெண்ணுக்கும் சொல்லலாம். யா அல்லாஹ் இறந்து போன இவரை நீ மன்னித்து விடு. வர்ஹம்ஹு, இவருக்கு நீ அருள் புரி. இதுக்கப்புறம் என்ன அருள்? என்ன சாப்பாடு கொடுக்கறதா, நோய் நிற்கிறதா, அதெல்லாம் தாண்டியாச்சு, அந்த கட்டத்திலும் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் அருள்னா என்ன? மறுமை சார்ந்த அருள் மட்டும்தான் இருக்கு. எல்லாம் அந்த அருளை கொடு. வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, இவரை நீ அலட்சியம் செய்து விட்டுவிடு. முதல்ல மன்னிப்பு கேட்டாச்சு, இப்போ என்ன? அலட்சியம் பண்ணிரு. அலட்சியம் என்ன? அல்லாஹ் மட்டும் தான் அலட்சியம் செய்வான். அல்லாஹ்வுடைய ரசூல் லைலத்துல் கத்ர் இரவுக்கென்று துவா ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு, நம்ம மொழிபெயர்க்கிறோம். அது மன்னிப்புங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ் நீ அலட்சியம் பண்ணிரு, நீ அலட்சியம் பண்ணுவதில் சிறந்தவன். அதான் நீ அலட்சியம் பண்ணுவதை விரும்புபவன், எங்களை அலட்சியம் செய்து விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்டுக்காம விட்டுருன்னு அர்த்தம். நாங்கள் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம். மறுமையில் போகும்போது என்ன பண்ணிடாத, நிறைய கொஸ்டினை கேட்டு எங்களை பிடிச்சிடாத, நெருக்கடி கொடுத்துடாத, கண்டுக்காம விட்டுறியா அல்லாஹ் அப்படிங்கிறது அந்த ஆஃபுங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம். அப்போ இங்கே என்ன கேட்குறோம்? அஃபு அன்னி, எல்லாம் இவரை கொஞ்சம் கண்டுக்காம விட்டுறியா அல்லாஹ். ஏன்னா அவன் கண்டுக்காம விட்டுட்டாமனே அவர் பாஸ் முடிஞ்சு போச்சு. மேல் இடத்துல அவன் மட்டும் தான் இருக்கிறான், அவன் கொடுக்கறதா இறுதி தீர்ப்பு. எல்லாம் நீ இவரை கண்டுக்காம விட்டுரு என்று கேட்கிறோம். வக்ரிம் நுசூலஹு, இவர் நுழையும் இடத்தை நீ கண்ணியமாக்கி விடு. இவர் எந்த இடத்துல நுழைகிறாரோ அந்த கபரை நீ கண்ணியமாக்கி விடு. முதுகலகு, இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்கி விடு. அந்த கபரை கண்ணியமாக்கிரு, அந்த கபரை என்ன பண்ணிரு? விசாலமாக ஆக்கிவிடு. வக்சில்ஹு, யா அல்லாஹ் இவரை நீ கழுவி விடு, இவரை நீ சுத்தப்படுத்து. பில் மாயி வல் சல்ஜி வல் பரத், தண்ணீரால், பனிக்கட்டியால், அது ஆலங்கட்டியால், பனிக்கட்டியால். ஆலங்கட்டிங்கிறது அந்த ஆலங்கட்டி மழை பெய்ய பார்த்துருக்கிறோம்ல, பனிக்கட்டி மாதிரி விழும். ஆலங்கட்டியால், பனிக்கட்டியால், தண்ணீரால் இவரை கழுவி விடு. நம்ம துவா கூட தொழுகை ஆரம்பத்தில் கேட்போம், அல்லாஹும்ம பாயித் பைனி. அது நம்ம என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ் எங்கள் பாவத்தை தண்ணீரால், பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால் நீ சுத்தப்படுத்துன்னு கேட்டோம்ல, அதைத்தான் நம்ம இங்க கேட்கிறோம். இவரை சுத்தப்படுத்தின என்ன அர்த்தம்? இவர் பாவத்திலிருந்து இவரை நீ சுத்தப்படுத்தி விடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அந்த அடியாருக்காக நம்ம கேட்கிறோம். அடுத்த ரசூலா சொல்றாங்க, வனக்கீஹி மினல் ஹத்தாயா, யா அல்லாஹ் இவர்கிட்ட இருந்து பாவத்தை நீ முழுமையாக போக்கிவிடு. எப்படி போக்கணும்? கமா நக்கைத்த சௌபல் அபியது மின தனஸ், வெள்ளை ஆடையில் இருந்து அழுக்க நீக்க நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுவோம். கொஞ்சம் இருந்துட்டா கூட அந்த ஆடை பார்க்க நல்லா இருக்காது. வெண்மையான ஆடையில் இருந்து அழுக்கை எப்படி துளி அளவு கூட இல்லாமல் நீக்கப்படுமோ அப்படி இவர்கிட்ட இருந்து எல்லா பாவத்தையும் முட்டு முதலமா எடுத்துரு. இந்த சின்ன பாவத்தை கூட விட்டு வச்சிடாத. எவ்வளவு பெரிய துவா பாருங்க. சின்னதை கூட விட்டுறாது, எல்லாம் சின்னதுதான், இதுக்கு மறுமையில தண்டனை கூட கிடையாது, அப்படி கூட இருக்கும், அதை கூட விட்டுறாத, எல்லாத்தையும் எடுத்துரு. போட்டாலும் அத்தனை பாவத்தையும் என்ன பண்ணிரு? நீ கழுவி விடு, விட்டு விடாதே என்று அந்த அடியாருக்காக நம்ம கேட்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி, யா அல்லாஹ் இங்க இவர் வாழ்ந்த வீட்டை விட ஒரு சிறந்த வீட்டை அங்கு கொடு. சொர்க்கத்துல இங்க ஒரு வீட்டில் வாழ்ந்தாரு, அது கோடி ரூபா இருக்கட்டும், லட்சம், எவ்வளவு பெரிய பொருளாதாரம் உள்ள வீடாக இருக்கட்டும், இதை விட ஒரு சிறந்த வீட்டை அவருக்கு நீ கொடுத்து விடு. அகிலன் ஹைரன் மின் அகலி, இங்கிருக்கும் குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடு. இங்க நம்ம யாரு கூட வாழ்ந்தோம்? குஃபார்களோடு, முஷ்ரிக்கீன்களோடு, பாவிகளோடு, நயவஞ்சகர்களோடு நம்ம சுத்தி அவங்க தான் இருக்கிறாங்க, வேற யார் இருக்கிறா?
இறைவனை நம்பாத, இறைவனிடத்தில் நன்றி கெட்டவர்களாக வாழக்கூடியவர்கள் தான் சதா காலமும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த குடும்பத்தை விட மறுமையில நீ யாரை வைக்கணும்? நபிமார்களை, ஷஹீதுகளை, சாலிஹீன்களை, சித்திகீன்களை, இது மாதிரியான நல்லவர்களை குடும்பங்களாக மறுமை நீ இவருக்கு ஆக்கிவிடு. இங்கிருக்கும் துணையை விட, ரசூல் அங்க மனைவின்னு சொல்லல, துணைங்கிறாங்க. அப்ப ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற வார்த்தை கூட அதுல குறிக்கும். இங்கிருக்கும் துணையை விட ஒரு சிறந்த துணையை, வாழ்க்கை துணையை மறுமையில நீ ஏற்படுத்து. ஜன்னா, யா அல்லாஹ் இவரை நீ சொர்க்கத்தில் நுழைய வைத்து விடு. மின் அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டு இவரை பாதுகாத்து விடு. மின் அதாபின் நார், நரக வேதனை விட்டு பாதுகாத்துரு. கபர் வேதனை போயிடுச்சு, நரக வேதனை போயிடுச்சு, சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு. நல்ல ஒரு குடும்பம், நல்ல துணைவி, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு இருப்பிடம் கிடைக்கும். எல்லா பாவத்தை விட்டு தூய்மையாக்கப்பட்டுருவோம். அல்லாஹ்வுடைய முழு அருளும் கிடைக்கிற இடத்துல வந்துடும். எவ்வளவு பெரிய மகத்துவம் கொண்ட பிரார்த்தனை தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் இறந்து விட்டால் 40 பேர் அந்த ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துகிற முஸ்லிமான மக்கள் 40 பேர் பின்னால் நின்று தொழுகை நிறைவேற்றுவார்களே, ஆனால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். நம்ம சேர்க்க வேண்டியது 40 பேர் நம்ம பின்னாடி இருந்து தொழுவானான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை சேர்த்தா போதும். ஊர்ல எல்லா இடத்துலையும் பலா இழுத்து விடுறது, பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தரும் நிம்மதியா இருக்க விடுறது கிடையாது. எல்லா சொந்தக்காரன்ட்டையும் சண்டை போடுறது, மருமகள்கிட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, ஊர் உலகம் முழுக்க சண்டை இழுத்து வச்சுட்டு மௌத்தா வரும். நம்ம கபர் வரைக்கும் வந்து பேசுவாங்க, பெரிய பணக்காரி, பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருந்தவங்க, ஆனா துவாவில் மனமும் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த துவாவை நமக்காக கேட்கிற இடத்துல மக்கள் இருக்கணும்னா அந்த சூழ்நிலையை நாம் வகுத்துக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, 100 என்று ஹதீஸ் வருது. 100 பேர் யாருக்காக துவா செய்யறாங்க, நம்ம 100 எடுப்போம், பெருசா எடுத்துருவோம், சின்னதை எடுப்போம். அப்ப நமக்காக துவா செய்கிற, இறைவனுக்கு இணை வைக்காத ஒரு 100 பேரை நம்ம உருவாக்கணும். நம்ம பிள்ளையில முஷ்ரிக்கா இருந்தா, நம்ம குடும்பத்தார முஷ்ரிக்கா இருந்தா வந்து துவா செய்யறது யாருங்க? சம்மந்தம் இல்லாத ஆள் துவா செய்வாங்களா? சவுதி அரேபியால இருந்து வந்து இறக்குமதியில் ஆவாங்களா துவா செய்ய? பாலஸ்தீனத்திலிருந்து நம்ம மூத்தாயிட்டார் இவர் அப்துல் காதர், வாங்க போய் துவா செய்யணும்னு வர போறாங்களா? எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் கேட்க போறாங்க. இந்த கூட்டத்தை முஷ்ரிக்காக விடாமல் அவர்களை ஏகத்துவாதியாக மாற்றுறதுல ஒரு சுயநலம் இருக்கு. இவன் துவா செய்வான், இவன் முஷ்ரிக்கா இருந்து இவன் துவா செஞ்சு குப்பைக்கு தானே போக போகுது. அது என்ன ஏற்கப்படுதா? ஏற்கப்பட போறது இல்லை. என் சுயநலத்துக்காகத்தான் உனக்கு நான் தௌஹீதுன்னு சொல்றேன், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதையும் சேர்த்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது ஒரு அற்புதமான துவா. பக்கத்தில் இருக்கிற நபித்தோழர் சொல்றாரு, அடடா நாம ஜனாசாவா இல்லாம போயிட்டோமே, எதுக்கு ஆசை பாருங்க, நம்ம ஜனாசாவா இல்லையேன்னு ஆசைப்படுறாரு. இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியான்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி அடிப்படையாக சொல்லி தரப்பட வேண்டிய பிரார்த்தனை. சாப்பிடும் போது பிஸ்மில்லா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொடுக்கிறோம்ல, அது போன்ற அடிப்படையாக சொல்லித்தரப்பட வேண்டிய பிரார்த்தனை என்பதை நாம நினைவில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஜனாசாவுக்கு ஓதுகிற இன்னொரு பிரார்த்தனை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பாங்கு முடிந்த பிறகு அந்த பிரார்த்தனையும் பார்ப்போம்.
அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லித்தந்த ஜனாசாவில் இன்னொரு துவா இருக்கு. இந்த துவாவையும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதில் ஏதாவது நம்ம முன்னாடி சொன்ன துவாவை மனனம் செய்வதே ரொம்ப நல்லது. இந்த துவா வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு மனனம் செய்ய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இதையும் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் ஓரலாகவே முடிச்சிடும், சாதாரண முடிச்சிடும், ரொம்ப டீப்பான விளக்க வேண்டாம். ரசூல்லா சொல்கிறாங்க, அபூதாவூத் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி, அல்லாஹு மகுஃபிர்லி ஹய்யினா, யா அல்லாஹ் எங்களில் உயிரோடு இருப்பவரை நீ மன்னித்து விடு. ஓ மையத்தினா, எங்களில் மௌத்தானவங்களை நீ மன்னிச்சிரு. ஓ சகீரினா ஓ கபீரினா, எங்களில் சின்னவங்களையும் நீ மன்னிச்சிரு, வயசில் பெருசவங்க பெரியவங்களையும் நீ மன்னிச்சிரு. ஓ தக்கரினா ஓ முன்சானா, எங்களில் ஆண்களையும் நீ மன்னிச்சிரு, எங்களில் நீ பெண்களையும் நீ மன்னித்து விடு. ஓ ஷாஹிதினா ஓ காயிபினா, இங்க கலந்துக்கிட்டவங்களையும் நீ மன்னிச்சிரு. இந்த இடத்துக்கு வராமல் வெளியூரில் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, வெளியூரில் வேற வேற இடத்துல வேற வேற நாட்டில், அவங்களையும் நீ மன்னிச்சிரு. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் ஈமான், யா அல்லாஹ் யாரையெல்லாம் நீ வாழ வைக்கிறியோ அவங்கள ஈமான்ல நீ வாழ வை. வமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் இஸ்லாம், யா அல்லாஹ் யாரையெல்லாம் நீ மௌத்தாக்குறாயோ வஃபாத்தாக்குகிறாயோ அவர் இஸ்லாத்துல நீ வஃபாத்தாக்கிரு. எங்களை வாழ வச்சேன்னா ஈமான்ல வாழ வை, மௌத்தாக்குனேன்னா எங்களை இஸ்லாத்துல எங்களை மௌத்தாக்கி விடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி தந்த ஒரு துவா வந்து அபூதாவூத்ல இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த துவாவையும் நம்ம தாராளமாக செய்து கொள்ளலாம். 3வது தக்பீருக்கு பிறகு துவா, 4வது தக்பீருக்கு பிறகு துவா. வாய்ப்பு இருந்தால் தொலை வைக்கிறவர் 5வது இன்னொரு முறை தக்பீர் சொன்னால் மார்க்க தப்பு இல்லை. முஸ்லீம்ல அப்படி ஒரு செய்தி இருக்கு, 5 தக்பீர் என்றும் ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கு. நம்ம அந்த அறிவிப்புக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அப்போ 5 தக்பீர் சொன்னாலும் மார்க்கத்தை தப்பு இல்லை. 3, 4, 5 இந்த 3 தக்பீருக்கு பிறகும் துவா மட்டும்தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இமாம் தொலை வைக்கிறவர் பிள்ளைகளை தொலை வைக்கலாம், அல்லது இமாம் கூட சில நேரத்தை தொலை வைக்கலாம். 4வது தக்பீர் அல்லாஹ் அக்பருங்குவார், அவசரமாக அஸ்ஸலாமு அலைக்கும். எதுக்கு அந்த தக்பீர்? துவா செய்யணும் தானே அந்த தக்பீர். அவன் நேரம் கொடுக்கணும் கூட ஒரு சிந்தனை இருக்காது. அதனால நேரம் கொடுத்து ஓதப்பட வேண்டிய, இப்போ இதெல்லாம் ஓதிட்டோம், இதுக்கப்புறம் டைம் இருந்தால் என்ன செய்யலாம்? இறந்து போனவருக்காண்டி வேற வேற வார்த்தைகளை சொல்லி கேட்கலாம். சொந்த மொழியில கூட கேட்டால் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா போக நேரம் இருந்தால் அந்த இடத்துல நம்முடைய துவாக்களை நாம அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். அந்த இறந்தவருக்காக வேண்டி நம்ம துவா செய்து கொள்ளலாம், மார்க்கத்தில் தவறு கிடையாது. இது போ ஹதீஸ்ல இருக்கா இல்லை பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு துவா இருக்கான்னு. இன்னும் அந்த தலைப்பில் வந்து 2 துவா தான். கபர்ஸ்தானுக்கு போகிறோம், ரசூலா போக சொல்லி கட்டளை இடுறாங்க. ஃபஸூருல் குபூர், மக்களை நீங்கள் கபர்ஸ்தானை போய் பாருங்க. ஃபஇன்னஹு துதக்கிருல் ஆখিরা, மறுமை ஞாபகம் வரணுங்கிறதுக்கு போய் சொல்கிறாங்க. தர்காவுக்கு போனால் மறுமை ஞாபகம் வராது. கந்தூரிக்கு போறீன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே தான் ஞாபகம் வருமே தவிர சாகணுங்கிற ஞாபகம் வராது. சீக்கிரம் மௌத்தாயிரணும், மறுமை நாள சொர்க்கம் போகணும், இந்த சிந்தனை வராது. பொருளாதார மோகத்தை விட்டு உங்களை போக வைக்காது. அதனால ரசூல்லா பொது மையவாடிக்கு போக சொன்னாங்க. நபி போய் ஈமானி உணர்வு பெறுவாங்க. ரசூல்லா போவாங்க இரவு வேளையில். நபியினுடைய இறுதி காலத்தில் ரசூல்லா மௌத்தாக ஒரு சில ஆண்டு ஒரு சில மாதங்கள் இருக்கும்போது தினம் இரவு வேளையில் எங்க போவாங்கன்னா ஜன்னத்துல் பக்கீக்கு போவாங்க. சஹாபாக்கள் நல்ல மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த கபர்ஸ்தானுக்கு போவாங்க. அவங்களுக்காக ரசூலா துவா செய்வாங்க. அந்த கபரை கொண்டு தன் உள்ளத்தை நெகிழ்வுபடுத்தி கொண்டிருப்பாங்களாம் ரசூலா. ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபி மொழியை பார்க்க முடியுது. அந்த கபர்ஸ்தான் போறது என் ஈமான வழக்க. எதுக்கு போறோம்? என் ஈமான வழக்க போறோம். அந்த இடத்துக்கு போன உடனே தெரிஞ்சிடும், பெரிய மண்ணு இங்க கிடக்கிறான், பெரிய ஆண்டி இங்க தான் கிடக்கிறான், பெரிய படிச்சவனுங்க தான் கிடக்கிறான், மிகப்பெரிய தற்கூரி இங்க தான் கிடக்கிறான், பெரும் பணக்காரனுங்க தான் கிடக்கிறான், பெரும் ஏழையும் இங்க தான் கிடக்கிறான், யாருக்கும் இங்க வேறுபாடு கிடையாது என்ற அந்த உணர்வை வெகு சீக்கிரத்தில் நம்மளை அந்த கபர் கூப்பிடுதுங்கிற அந்த உணர்வை அந்த மன்னரை நமக்கு நினைவுபடுத்தும். அதனால தான் கபர்ஸ்தானுக்கு போங்கன்னாங்க. அது உங்களுக்கு மரண சிந்தனை கொடுக்கும்னாங்க. அப்படி போகும்போது ஒரு துவாவை நபி அவர்கள் சொல்லித்தராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முக்மினீன ஓ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும். இதில் சில வார்த்தை கூட குறைய வச்சு வேற வேற அறிவிப்பு வருது. சிம்பிளானது தான். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முக்மினீன ஓ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும். இந்த மாற்று மதத்தவங்களுடைய சிந்தனையில் கபர்ஸ்தான் போறாங்க. நீங்கள் அவங்க சுடுகாடு போனாங்கன்னா திரும்பி வரும்போது திரும்பி பார்க்க மாட்டாங்க. சுடுகாடு போய் ஜனாசா வச்சு எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ முடிச்சுட்டு வருவாங்கல்ல, திரும்பி பார்க்க கூடாதுங்கிறது அவங்களுக்கு ஐதீகம். பார்த்தா என்ன ஆகுமா, அடுத்து உங்க வீட்டில் இன்னொரு மயூ தொலை போகுதுன்னு அர்த்தம். அவங்க சிந்தனை அப்படி. இது நிறைய இடத்துல நம்ம நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? நீங்க கபர்ஸ்தானுக்கு போங்க, ஜனாசாவை அடக்கம் பண்ண போங்க, இல்லை சும்மா போய் உங்களுடைய உள்ளத்தை நெகிழ்வுபடுத்த இறை அச்சத்தை படுத்த நீங்க போங்க. போனா இந்த துவா ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முக்மினீன. இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஓ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும். அல்லாஹ் நாடினால்
நாங்கள் வரப்போகிறோம், அவன் வந்துடக்கூடாதுன்னு பயந்து ஓடுறான், இங்கே வரப்போறோம்னு சொல்லிட்டு போகிறோம். அதான் நிறைய மாற்று மருத்துவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டலு, இந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மையவாடி, சுடுகாடு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, அப்படி பேசுவாங்க. ஹாஸ்பிட்டல் யாராவது போய் பார்க்குறோம், நீங்கள் சரி இன்ஷால்லா போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கே சொல்லக்கூடாது. போய் வர இடமா இது, இங்கே வரவே கூடாது, என்ன வராமே போயிருவியா நீ, இப்போ கபர்ஸ்தானுக்கு நீ போகிற, போயிட்டு வரேன்னு சொல்லலை, நீ சொல்லலைன்னு நீ இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறேன்னு அர்த்தமா என்ன இது? அது ஒரு மூட பழக்கம், அது அந்த மக்கள்கிட்ட இருக்குது. இஸ்லாத்தில் கிடையாது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்குது இஸ்லாம். கபர்ஸ்தானுக்கு போன இல்லை, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா, இன்னா இன்ஷா அல்லா பிக்கும் லாஹிக்கும், சீக்கிரம் வரப்போகிறோம், நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம், இந்த வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க. இந்த துவால 2 விஷயம் இருக்கு. இறந்து போனவங்களுக்கு நம்ம துவா கேட்குறோம், இறந்து போனவங்க கிட்ட கேட்கல, இறந்து போய் கிடக்கிறாங்களா அவங்களுக்கு நம்ம துவா கேட்குறோம். ஒன்று. ரெண்டாவது என்ன, நான் வரப்போறேங்கிற ஒரு விஷயத்தை என் உள்ளத்தை நான் உறுதிப்படுத்துறேன். இறந்து போனவனுக்கே நான் தான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு எப்படி இந்த அவுலியா அருள் புரிவார்? இந்த சிந்தனை உம்மத்துக்குள்ள வந்துச்சுன்னு வைங்க, 2018 கால் பண்ணது தர்கா வருமா? உலகத்தில் இவ்வளவு சீக்கிர காலத்தில் இவ்வளவு மினிமமா வந்த தர்காலம் இங்கே மட்டும் தான் உண்டு. 2018 ஒரு தர்காவை ஊருக்குள்ள கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன அடிப்படைனா, இறந்து போனவருக்கு கூடுதல் ஆற்றல் கிடைச்சிருச்சு, கூடுதல் ஆற்றல் கிடைச்சி நம்ம கூட வர வேண்டியது தானே. அல்லாஹ் திருக்குறான்ல கேட்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்களும் நீங்களும் ஒன்று, அடிமைகள். ஃபல் யதுஊஹும், அவர்களை நீங்கள் அழையுங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கூப்பிடுங்க, அவன் பதில் தரட்டுங்கிறான்ல. அப்போ இந்த சிந்தனை இருக்கிற, இறந்து போனவர்களுக்கு நாம தான் ஏதாவது உதவி செய்ய முடியுமே தவிர இறந்து போனவர்களால் ஒரு தூசி துரும்ப கூட நகட்ட முடியாது, உடல்ல இருக்கிற ஒரு ரோமத்தை கூட பிடுங்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பெரும் பலகீனத்தில் உள்ளவர்கள் தான் இறந்து போனவர்கள். இந்த சிந்தனை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். அவர்களுக்காகத்தான் நாம பிரார்த்தனை செய்வதற்கு அந்த கபர்ஸ்தானுக்கு போறோம். போற இடத்துல நம்ம உள்ளத்தை நெகிழ்வுபடுத்தியதோடு இறந்து போன அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக செய்யற ஒரு குறைந்தபட்ச சலாம், இதுல கூட ஒரு விளக்கம் கொடுக்கணும், இல்ல தவறாக இதை கட்டிடுவாங்க. சலாம் சொல்றோம்னா ஒரு காது கேட்காம இருக்குன்றாங்க. சலாம் அவருக்கு சொல்றோம், அவருக்காக சொல்றோம், அவருக்கு சொல்லல. அவருக்காக சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிரார்த்தனையாக அல்லாஹ் அந்த அடியாருக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். இவருக்கு சலாம் உண்டாகட்டோம்னா ரப்பு கிட்ட கேட்கணும், அது அந்த அடியாரை பார்த்து நேரடியாக கேட்கல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இவருக்காக வேண்டி இவர் கேட்ட பிரார்த்தனை என்று தான் நல்லா பார்க்கறானே தவிர நேரடியாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சொல்ற சலாம் கிடையாது. அப்படி என்ன போய் சொல்லியிருக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு தான் சொல்லியிருக்கணும். அதான் நியாயம். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் என்ற வார்த்தை அவருக்கிடத்தில் பேசுவது அல்ல, அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பேசுவது. யா அல்லாஹ் இவருக்கு நீ அருள் புரி, சீக்கிரத்தில் நாங்கள் வரப்போறோம் என்று ரப்பு கிட்ட பேசுற வார்த்தை, இறந்து போனவர்கிட்ட பேசுறது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே இறந்து போனவரிடத்தில் ஒருபோதும் உங்களால் செவியேற்க வைக்க முடியாதுன்ட்டான். மௌத்தானவங்க தான் காது கேட்காது என்று மார்க்கம் சொல்லுது. அதனால இறந்தவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்வது இஸ்லாத்தில் விரோதமான, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியம். அதை நம்ம நினைவுபடுத்துறோம். இறுதியாக ஒரே ஒரு துவா, கபர்ஸ்தானுக்கு போய் ஜனாசாவை இறக்கி வைக்கிறோம். நீங்க இந்த பணிகளில் ஈடுபடுறது ஆண்கள் தான், பெண்களை வந்து மார்க்க ஈடுபட சொல்லலை. சுற்றி நின்று பார்த்த மார்க்கத்தை தப்பும் கிடையாது. ஜனாசாவை கொண்டு போகும்போது ரசூலா என்ன பண்றாங்கன்னா, பெண்களை பின்தொடர்வதை தடுத்தாங்க. அறிவிக்கிற நபி தோழியர் சொல்றாங்க, ரசூலா சிலதை கடுமையாக தடுத்தா அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லும், சிலதை ரசூலா மென்மையாக தடுத்தா அந்த வார்த்தை எங்களுக்கு தெரியும். இந்த இடத்த ரசூலா மென்மையாக தான் தடுத்தாங்க, கடுமையாக தடுக்கலை. ஏமா வராதிங்கம்மா அப்படின்னு பெரிய அளவில் அது தண்டனை நரகம் அப்படி சொல்லலை. ஒரு மென்மையான முறையில் நபி அவர்கள் சொல்றாங்க, ஆண்கள் மட்டும் போறோம், பெண்கள் பின்தொடராதீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிற செய்தியை ஆயிஷா, அதாவது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க, நாங்கள் வலிமையாக தடுக்கப்படலை. அப்ப கூடுமானவருக்கு நபியினுடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், பெண்கள் பின்தொடரக்கூடாது. ஜனாசாவை போய் கபர்ல வச்சுட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு போய் அந்த ஜனாசாவை போய் பார்க்கறதோ குழியில மண்ணெளி போடுறதோ அதுல மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் ஒரு பெண் செய்வதனால வந்து மார்க்கத்தில் அது என்ன கிடையாது, அது பாவத்துக்குரியது கிடையாது. ரசூலா கபர்ஸ்தானில் அடக்கம் செய்து விட்டால் பயான் பண்ணுவாங்க, அதை வந்து ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு ரசூலா காலத்தில் ஒரு சிறுவர் மௌத்தாயிட்டார். அந்த சிறுவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ஒரு தாய் உட்கார்ந்து அழுகுறாங்க அடக்கம் செய்யப்பட்ட போது. அப்ப ரசூலா என்ன சொன்னாங்க, இத்தக்கில்லாகி ஃபஸ்பிரி, பெண்ணு நீ பொறுமையா இரு, அல்லாஹ் பயந்துக்க. அந்த அம்மா சொல்றாங்க, நபின்னு தெரியாம மதீனாக்குள்ள நடக்குது இது, இலைக்கு அண்ணி என்னை விட்டு தூர போங்கிறாங்க, இறந்து போனது என் புள்ள. இந்த அம்மா ஈமான் கொண்ட பெண், ஈமான் கொண்டு ரசூலாவை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நபி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நபி கிட்ட போய் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ரசூலா சொல்றாங்க, அம்மா என்கிட்ட பேசணும்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நானும் அதை ஒன்றும் எடுத்துக்கல. இன்னமா சபரு இந்த சதுமத்தில் ஊழா, பொறுமைனா துன்பம் வந்தோன்னு வரணுமா, உனக்கு கொஞ்சம் தாமதமாக வருது, அப்படி வரக்கூடாது, அதுக்கு கூலியே கிடையாது அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு அழுதத்தான் ரசூலா கண்டிச்சாங்களே தவிர கபருக்கு வந்ததை கண்டிக்கல. நீ அம்மா வந்த
உனக்கு அது ஆகாத, உனக்கு கூடாத, அப்படி ரசூலா பேசல. ரொம்ப அழுவாத, ரொம்ப கஷ்டப்படாத, அதனால உனக்கு பொறுமை இல்லாம போயிடும், அதனால அல்லாஹ் கிட்ட தண்டனை கிடைச்சிரும், அதைத்தான் நபி அவர்கள் கண்டித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. இப்ப ஜனாசாவை கொண்டு வந்தாச்சு. குழியில இறக்கும் போது மார்க்க சட்டம் என்ன தெரியுமா? அந்த இரவு, அதாவது கடந்த இரவு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாதவர்கள் தான் கபருக்குள்ள இறங்கி ஜனாசாவை எடுத்து வைக்கணும். ஆண்கள் தானே இறங்கி எடுத்து வைக்க போறாங்க. கடந்த இரவுல மனைவியோட நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடலையா, அப்படிப்பட்டவங்க ஃபேமிலி மேன் இறங்கலாம். கடந்த இரவில் மனைவியோடு ஈடுபட்டிருக்க கூடாது. அப்படிப்பட்டவர்கள் கபரில் இறங்கி ஜனாசாவை எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கும் போது ரசூலா ஒரு துவா ஒன்றை சொல்லித்தராங்க. பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா, பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா, அல்லாஹ்வின் பெயரால் அல்லாஹ்வுடைய ரசூலின் மார்க்கத்தின் அடிப்படையில் இது நடக்கிறது. இது யார் பேர்ல நடக்குது? அல்லாஹ் பேர்ல. என்ன அடிப்படையில் நடக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்குது. எங்க வாப்பா விட்டு மார்க்கம் கிடையாது, எங்க இஷ்டப்படி நடக்கல இது. அப்ப மனித பிறப்பில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நபி மார்க்கம் தான் இங்க இருக்கணும். இங்க எங்க இருந்து வந்துச்சு ஃபாத்திகா? இந்த ஃபாத்திகா அப்படி சொல்லி ஆரம்பிங்களாம் பார்ப்போம். பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஆரம்பிங்க. அப்படி நடக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. அப்ப இந்த இடத்துல இந்த பிரார்த்தனையே சொல்லுது, ஒரு மனுஷன் கபர்ல சேர்ற வரைக்கும் ஏன் மார்க்கம் தான் கூட இருக்கணும். வேற உங்க வாப்பா விட்டு மார்க்கம் வரக்கூடாது, உன் சிந்தனை மார்க்கமாக கூடாது, உன் சுய கருத்து மார்க்கமாக கூடாது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனையாக சொல்லித் தருகிறார்கள். இந்த செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒரு சின்ன வார்த்தை டிஃபரண்ட்ல இன்னொரு துவா அதே இப்னு மாஜால இருக்கு. பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத்தின் அடிப்படையில் இது நடைபெறுகிறது. மில்லத்தின் ஒரு வார்த்தை, சுன்னத்தின் ஒரு வார்த்தை. இது ஜனாசாத்தோட தொடர்பாக பார்க்க துவா. இப்ப நம்ம பார்த்த துவால என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லிஃப்லி கைரம் மின்ஹா. இழப்புகள் ஏற்பட்டால், மௌத் ஏற்பட்டால் கேட்க வேண்டிய துவா. அடுத்து என்ன துவா பார்த்தோம்னா, ஜனாசா வீட்டுக்கு போகும்போது ஓதுகிற துவா. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி அப்துல்லா ஆமீனா, ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா. அடுத்ததாக ஜனாசா தொழுகையில் 3வது தக்பீருக்கு பிறகு 4வது தக்பீருக்கு பிறகு அல்லாஹும்ம மக்ஃபிர்லி அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி என்ற ஒரு பெரிய துவா. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி ஹய்யினா வ மையத்தினா என்ற துவா. இந்த துவால எதனால ஓதலாம், அதை ஓதுவது ஒரு அதிக சிறப்பு வாய்ந்த ஒரு காரியம். அடுத்ததாக கபர்ஸ்தானுக்கு நாம் போகிறோம் என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் என்ற துவாவை ஓத சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜனாசாவை குழிக்குள் வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது என்ன? பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா, பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லா, இந்த ரெண்டுல எதுனாலும் சொல்லிக் கொள்ளலாம் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஜனாசா தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் உள்ள ஒரு சின்ன புத்தகம் நம்ம கிளை சார்பாக, நம்ம பள்ளி சார்பாக நம்ம கொடுக்குறோம். தேவை உள்ளவங்க வாங்கிக்கோங்க. சில பேர்ட்ட வீட்டில் பெரிய புக்கு கூட இருக்கலாம், அல்லது துவாக்களை வந்து ஃபோனில் வச்சு படிக்கிற இடத்துல இருக்கலாம். அது மாதிரி வாய்ப்பு எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த புக்கு வாங்கிக்கோங்க, பயன்பெறுங்க. இந்த புக்குக்காக கொடுத்த சகோதர சகோதரிகளுக்காக துவா செய்யுங்க. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்ய போதுமானவன். ஏதாவது ஏகத்துவவாதிகள் நம்ம ஊருக்குள்ள, கூடுமான வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள தௌஹீது சிந்தனையில் ஒரு மனிதர் மௌத்தானால், ஒரு ஆணோ பெண்ணோ மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நம்ம இருக்கிறது வந்து காயல் பண்ணத்துக்கு கோமாண்டரில் மௌத்து நம்ம ஏன் போகணும் அப்படின்னு இல்லாமல், ஏகத்துவத்துக்கு மாற்றமான கொள்கைலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏகத்துவத்தில் மௌத்தா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நம்முடைய பிரார்த்தனை போகணும். 40 பேராது நிற்கணும், நாங்கள்ல 100 பேர் நிற்குவோமே, அந்த பிரார்த்தனை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம். அப்போ இது மாதிரியான ஜனாசாக்களை கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. நாளை தினம் இந்த கேள்வி இங்கே பதில் எங்கே என்ற நிகழ்ச்சி, குரானிலிருந்து 1000 கேள்விகள். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது தான். முதல் 75 வசனம் படிங்க, கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அங்கே வாங்க, நாளை தினத்தில் நம்ம நேரடியாகவே நம்ம கேள்வி கேட்டுருவோம். ஆல்ரெடி நீங்கள் 50 படிச்சிட்டீங்க, 50 வசனம் முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா 25 வசனம் தான் படிக்க போகிறீங்க. ஆரம்ப வசனத்திலிருந்து 75 வரை, 1லிருந்து 75 வரை வசனத்தை படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.